இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க இணைகின்றார் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்கள். அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமர நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம் ஆகச்சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும் சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம் உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன். சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றிங்க அன்பு தோழர். நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம். கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம் அன்பின் காணிக்கையாய். இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசீலித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம். நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய்.
இப்பிரபஞ்ச பெருவெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும், அருளோடும், ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும், செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய, சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல், பல்வேறு சாதனைகளையும், அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 625வது நாள் நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம் நாங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும், அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம் நாங்கள். அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் தைத்தமிழ் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை சீர்மைமிகு நமது பேச்சாளர்களின் சிறப்புரை வாயிலாக நமது அவையினை அலங்கரித்து வருகின்றோம். அவ்வரிசையில் இன்று நமது தளத்தில் முதல் முறையாக தமது சிறப்புரையை வழங்க இணைந்திருக்கின்றார் அன்பு சகோதரர் ரமேஷ் நாகராஜன் அவர்கள். எண்ணிறைந்த மேடை அனுபவம் நிறைந்த அன்பு சகோதரர். நிறைய மக்களின் வாழ்வியலில் தமது சிறப்புரை வாயிலாக செறிவு நிறைந்த கருத்துக்களை எடுத்து செல்வதில் சிறந்தவராக இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் அவர்கள் இன்று நம்மிடையே முதன்முறையாக சிறப்புரையாற்ற இணைந்துள்ள தருணத்திற்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் அவரை இந்நிகழ்விற்கு வருக 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 என்று வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் மனப்போக்குத்தான் எல்லாமே என்ற அற்புதமான புத்தகத்தின் சாராம்சத்தில் அன்பு சகோதரர் அவர்களின் சீர்மைமிகு சிறப்புரையோடு இணைந்து பயணிப்போம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை மனப்போக்குத்தான் எல்லாமே என்ற அற்புதமான சிந்தனையின் கீழ் செழுமைப்படுத்துவோம். நமது வாழ்வியல் வழிகளை இன்னும் செழுமைப்படுத்துவோம். நன்றி. ஐயா நான் எடுத்துக்கலாமா? ஐயா பேசலாங்க ஐயா. கொஞ்சம் குரல் அளவை கொஞ்சம் உயர்த்தி பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். நன்றிங்க. அனைவருக்கும் உற்சாகமான ஒரு காலை வணக்கம். ஒரு நல்ல ஒரு அரங்கில்
என்னுடைய உரையை கொடுக்க வாய்ப்பு கொடுத்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி. முதல்ல இந்த தளத்துக்கு என்னை அறிமுகப்படுத்திய நித்யா தேவி என்னுடைய சகோதரி அவர்களுக்கும் நன்றி. அருமையான ஒரு தளம். கிளப் ஹவுஸ்ல நிறைய சேவைகள் அப்படிதான் நம்ம சொல்லலாம். அருமையா பண்ணிட்டு இருக்கிறீங்க. நானும் 2, 3 தடவ வந்து அதுல கலந்து கொண்டு பின்னூட்டம் வழங்கி இருக்கிறேன். இன்று பேச வாய்ப்பு அளித்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. மனப்போக்கு தான் எல்லாமே அப்படின்ற ஒரு புத்தகத்தின் சாராம்சம் இன்று பேச இருக்கிறோம். ஒரு கற்சிலை, ஒரு பாறாங்கல் செதுக்கிற ஒரு கூடத்தில போகும்போது நம்ம இந்த கதையை கேள்விப்பட்டிருப்போம். அ கல்ல உடைச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த கோவிலுக்குள்ள படியை செதுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர்ட்ட போய் அப்ரோச் பண்றாங்க. "என்ன பண்றீங்க?" "என்ன கல்ல உடைக்கிறேன் தெரியலையா? வேற தொழில் தெரியல. இத பண்ணிட்டு இருக்கிறேன். ஏதோ வயித்த பசிக்கு ஓட்டணும் இல்லையா?" அப்படிங்கிறாரு. அடுத்த நபர்ட்ட போய் ஒரு விசாரிக்கிறாரு. "இங்க ஒரு கோயில் கட்டுறாங்கப்பா. அதுக்கான படியெல்லாம் எங்கள தயார் பண்ண சொல்லியிருக்காங்க." அப்படிங்கிறாரு. 3வது ஆள் போனோனே, ஒரு வழிபாட்டு தலம். அந்த வழிபாட்டு தலத்துக்கு உள்ள கடவுள பார்க்கணும்னா, நான் செதுக்குற படிய வச்சு தான் உள்ள போக முடியும். அப்படின்னு அவர் பதில் அளிக்கிறார். 3 பேரும் ஒரே வேலை செய்கிறார்கள். ஆனால், மனதுல என்ன வச்சு பண்றாங்க? அப்படிங்கிறது நமக்கு விளங்குது. இதுதான் நம்ம ஆட்டிட்யூட், மனப்பாங்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு ஒரு 20 வருடம் முன்னாடி நானும் என் மனைவியும் ஒரு கிராமத்துல ஒரு சின்ன ஒரு ஹோட்டல்ல சாப்பிடுறோம். ரொம்ப வீடு தான் அதுன்னு வச்சுக்கலாம். சாப்பிட்டுட்டு அ கிளம்பும்போது எவ்வளோ ஆச்சுன்னோனே 2 பேரும் சாப்பிட்டதுக்கு ரூ. 16 சொல்றாங்க. ஒரு 15, 20 வருடம் இருக்கும்னு நெனைக்கிறேன். உடனே ஒரு ரூ. 20 நோட்ட குடுத்துட்டு நான் வந்து கார்ல ஏறி கார் எடுக்கிறேன். அம் அந்த லேடி வந்து ஒரு ரூ. 4 திருப்பி குடுக்குறாங்க. "இல்லம்மா பரவால்ல வச்சுடுங்க" அப்படின்னு சொல்றோம். "இல்ல, இல்ல நீங்க வச்சுக்கங்க" அப்படின்ட்டு குடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ, ஒரு ஏழ்மையாக இருந்தாலும், நம்ம நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிறதும் ஒரு மனப்பாங்க பத்தி நம்ம எடுத்துக்கலாம். நம்மிடையே நெறைய பேரு வந்து போயிருக்கிறாங்க. ஒரு பிரதம மந்திரி வாஜ்பாயா இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கிற ஒரு சின்ன ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்திய மலாலா ஆகட்டும், ஒரு தொழிலதிபராக ரத்தன் டாடா ஆகட்டும், அப்துல் கலாம் ஆகட்டும், பல பேர் பல பல வெரி இம்பார்ட்டன்ட் பெர்சன்ஸ் அப்படின்னு சொல்ற நம்ம உள்பட நம்மளுமே வெரி இம்பார்ட்டன்ட் பெர்சன்ஸ் தான். நம்மளுமே மிக உயர்ந்ததுக்கு காரணம் இந்த நேர்மறையான மனப்பாங்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஒரு அ வாக்கியம் சொல்லுவாங்க, "யுவர் ஆட்டிட்யூட் டிட்டர்மின்ஸ் யுவர் ஆல்டிட்யூட்." நம்முடைய மனப்போக்கு எவ்வளோ இருக்குமோ, அந்த அளவுக்கு நம்ம உயரத்தை அடைய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய திருவள்ளுவரும் ஊக்கம் உடைமை அப்படிங்கிற ஒரு அதிகாரத்துல, "வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு." நீர்ப்பூக்களின் தாளின் நீளம், அவை எந்த நீர்ல நிக்குதோ அந்த அளவுக்கு இருக்கும். அப்படிங்கிறத மிக அழகாக எடுத்துக் கூறியிருப்பார்கள். ஸோ நம்மளுடைய திறன் வாய்ந்தவராக காம்பிடன்சி அப்படின்னு ஆங்கிலத்துல கூறுவாங்க. ஒரு திறன் வாய்ந்ததா எந்த தொழில் செய்யறோம், என்ன வேலை செய்யறோம் அப்படின்னு கிடையாது. ஒரு நம்மளுடைய காம்பிடன்ஸ் எத வச்சு முடிவாகும் அப்படின்னாக்க, நம்முடைய அறிவை வச்சு முடிவாகும். நம்மளுடைய திறமையை வச்சு முடிவாகும். இது 2ம் இருந்தாலும் நம்மளுடைய மனோபாவத்தை வச்சும் அது வெளிப்படும். ஒரு நடிப்பு தொழிலா இருக்கட்டும், ஒரு பேச்சு தொழிலா இருக்கட்டும், அத திறம்பட செய்றவனுக்கு இந்த 3ம் ஒண்ணா இருக்கணும். இந்த 3ம் இருக்கும் நாலெட்ஜும், ஸ்கில்லும் கொஞ்சம் குறைவாக இருந்தா கூட, மனோபாவம் இருந்தால் அதை வென்று விடலாம். இது 2ம் நிரம்பி வழிந்தாலும், நாலெட்ஜும், ஸ்கில்லும் நிரம்பி வழிந்தாலும், மனோபாவம் இல்லன்னா நம்ம அதை நீண்ட காலம் கொண்டு செல்ல முடியாது. அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இது ஒட்டின புத்தகம் ஆட்டிட்யூட் இஸ் எவரிதிங். ஜெஃப் கெல்லர் அப்படிங்கிற ஒருத்தர் எழுதின புத்தகம். சேஞ்ச் யுவர் ஆட்டிட்யூட், சேஞ்ச் யுவர் லைஃப் அப்படின்னு ஒரு கோட்டோட இந்த புத்தகத்தை அளித்திருக்கிறார். இது பார்த்தோம்னா தமிழ்,
தெலுங்கில், கன்னடா மொழியில், மலையாளத்துல, ஹிந்தி மொழியில, தமிழ்ல எல்லாமே அருமையாக மொழிபெயர்க்கப்பட்ட நிறைய விற்பனையான புத்தகம். மனப்போக்கு தான் எல்லாமே அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தமிழ்ல ஜெஃப் கெல்லர் அப்படின்னு எழுதின ஒரு புத்தகம். அவருடைய பத்தி தெரிஞ்சுக்கணும், அந்த ஆத்தர் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க, ஒரு அட்வொகேட்டாக, ஒரு வக்கீலாக அவர் தொழில ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அந்த தொழில்ல பெரிய நாட்டம் இருக்க மாட்டேங்குது. ரொம்ப அவரு தொழில ஒரு உண்மை நிலையா அவரால பண்ண முடியல. அப்புறம் ஒரு நாள் ஏதோ ஒரு நடுராத்திரில அவருக்கு புத்தகம் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வருது. நடுராத்திரில எழுந்து புத்தகம் படிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு சினிமால வர்ற மாரி ராத்திரியோட ராத்திரியா அவரு வாழ்க்கையில மாற்றம் ஏற்படல. அந்த ராத்திரிக்கு படிக்கணுன்ற ஒரு உத்வேகம் வருது. படிக்க ஆரம்பிக்கிறாரு. தொடர்ந்து படிக்கிறாரு. நெறைய அ ஆடியோ புத்தகங்கள கேட்கிறாரு. நெறைய அ அந்த கேட்ட விஷயங்களை அப்படியே வச்சிருக்க கூடாது இல்லையா? நம்ம நெறைய படிக்கிறோம், உள்வாங்குறோம், வெளியில கொண்டு போறோம். அப்ப வெளியில கொண்டு போய் நெறைய பேசுறாரு. நெறைய எழுத்துக்கள் எழுத ஆரம்பிக்கிறார். புத்தகங்கள் எழுதுறாரு. பல புத்தகங்கள் எழுதி இன்னைக்கு உலக பிரசித்தி பெற்ற ஒரு ஆளாக மாறுகிறார். அவரு இந்த புத்தகத்துல சொல்ற விஷயங்கள், நீங்கள் ஒரு எதிர்மறையாளராக இருந்தால், நீங்கள் அதுக்காக விரக்தி அடைய தேவையில்லை. ஒரு நேர்மறையான மனப்போக்கை வளர்த்துக் கொள்ளவும், அதை தக்க வைத்துக் கொள்ளவும், உங்கள் வாழ்க்கையில் நம்புதற்கரிய முன்னேற்றங்களை அடையவும், இந்த நூலில் கூறப்பட்டுள்ள கொள்கைகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். அப்படின்னு ஒரு இன்ட்ரோடக்ஷனோட ஸ்டார்ட் பண்றாரு. இப்ப இந்த புத்தகத்துல என்ன ஸ்பெஷாலிட்டின்னா, அங்கங்க அந்த புத்தகத்துல ஒரு சில மிகப்பெரிய ஆளுமைகள் சொன்ன கோட்ஸ் அதுல இருக்கும். இதுல வந்து ஜாக்சன் பிரவுன் அப்படின்னு சொன்ன ஒருத்தரோட கோட்ஸ் இதுல பதிவு பண்ணியிருக்காரு. நெவர் அண்டர் எஸ்டிமேட் யுவர் பவர் டு சேஞ்ச் யுவர் லைஃப், யுவர் செல்ஃப். நமக்குள்ள இருக்கிற பவரை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத, உன்னை மாற்றத்துக்கு அதுவே போரும், இன்னும் எக்ஸ்ட்ராவா பவர் வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம் கொள்ளலாம். இவர் வந்து ஒரு பார்ட் 1 அதுல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, முதல் சாப்டர்ல சக்சஸ் பிகின்ஸ் இன் தி மைண்ட். 2வது சாப்டர்ல வாட்ச் யுவர் வேர்ட்ஸ். 3வது ஹெவன் ஹெல்ப்ஸ் தோஸ் ஹூ ஆக்ட். 3 விஷயம் தான். சிம்பிளா என்ன சொல்லியிருக்காருன்னா, 3ஆ பிரிச்சிருக்கிறாரு. திங்க், ஸ்பீக், ஆக்ட். சொல்லிய வண்ணம் செயல் ரொம்ப முக்கியம் இல்லையா? நம்ம சொல்லணும்னா என்ன நம்ம பேசுறோமோ அதுக்கு நல்ல ஒரு தாட் ப்ராசஸ் வேணும். அப்பதான் நல்ல பேசு வரும். பேசினா போறாது, அது மாதிரி நடந்து போகணும். அப்படின்னு 3ஆ பிரிச்சிருக்கிறாரு. நம்ம மைண்ட்ல இருந்து சக்சஸ் ஆரம்பிக்குது. நம்ம வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வார்த்தை மட்டும் போறாது, ஆக்ட் பண்ணணும். என்ன கத்துட்டோமோ, கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நல்லா கற்கணும், கசடற கற்கணும், எந்த ஐயம் இல்லாம கற்கணும், கற்ற பின் நிற்க அதற்கு தக. ஆக்ட் பண்ணணும். அது ஆக்ட் பண்ணலன்னா என்ன யூஸ்? அருமையா தான். நம்ம திருவள்ளுவர் எல்லாமே சொல்லிட்டார். பட் இருந்தாலும் சக்சஸுக்கு இந்த 3ம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். பகுதி 1ல வந்து மனத்தில் தான் வெற்றி தொடங்குகிறது. சக்சஸ் பிகின்ஸ் இன் த மைண்ட் அப்படின்றார்ல. அதுல பாத்தீங்கன்னா, வெற்றி என்பது ஒரு மனநிலை. உங்களுக்கு வெற்றி வேண்டுமெனில் உங்களை ஒரு வெற்றியாளராக நினைத்துக் கொள்ளத் தொடங்குங்கள். நான் என்னோட பயிற்சி வகுப்புல கூட சொல்லுவேன். முந்தா நாள் கூட ஒரு தளத்துல பண்ணும்போது, உங்களுக்கு தெரிந்த விஐபி பேர்லாம் சொல்லுங்க அப்படின்னா, நெறைய பேர் நெறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஆனா, நம்மளே ஒரு விஐபி தான். வெரி இம்பார்ட்டன்ட் பெர்சன். பட் விஐபிங்கிறத வேற அர்த்தம் கொள்ள சொல்லி நெறைய படத்துல கொண்டு வந்துட்டாங்க நமக்கு இல்லையா? சோ அத பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். விஐபி என்றால் நம்மளும் ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் பெர்சன் அப்படின்னு நம்ம எடுத்துட்டு அ இந்த பேச்ச கேட்க ஆரம்பிச்சா, நம்ம நம்ம வெரி இம்பார்ட்டன்ட் பெர்சன் என்னென்னலாம் பண்ணுவாங்களோ, அதெல்லாம் நம்ம பண்ணா வெரி இம்பார்ட்டன்ட் பெர்சன் இன்னும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பெர்சனாக நம்மளால மாற முடியும். அப்படின்னு இந்த புத்தகத்திலயும் சொல்றோம். நம்ம நெறைய விஷயத்துல சொல்லியிருக்கிறாங்க. உங்கள் மனப்போக்கு என்ற கண்ணாடி ஜன்னல் வழியாகத்தான் இந்த உலகத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். உங்களை ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா சொன்ன ஒரு
கோட்ஸ் இதுல கொண்டு வராங்க. உங்களை தெளிவாகவும் பிரகாசமாகவும் வைத்துக் கொள்வது நல்லது. ஏனெனில் கண்ணாடி ஜன்னலாகிய உங்களின் ஊடாகத்தான் நீங்கள் இந்த உலகத்தை பார்த்தாக வேண்டும். நம்ம ஒரு கண்ணாடி ஜன்னல், நம்ம ஜன்னல் இருக்கு வீட்ல, கண்ணாடி ஜன்னல். அது வழியா அதுல அழுக்கா இருக்கு. எதுத்த வீட பார்த்தோம்னா, எதுத்த வீட்ல இருக்கிற துணியெல்லாம் அழுக்கா இருக்கிற மாரி இருக்கும். நம்ம ஜன்னல தொடச்சா போதும், நம்ம பார்வை எதுத்த பார்க்கிற விஷயங்கள் எல்லாம் பிரகாசமாக இருக்கும் என்று சொல்ல வருகிறார். ஒரு சின்ன நிகழ்வ சொல்றாங்க. சாரா, சாம் அப்படின்னு இந்த புத்தகத்துல 2 பேரும் ஒரு டீ ஷாப்புக்கு ஒரே இடத்துல வேலை செய்யறவங்க, நண்பர்கள். ஒரு சாராங்கிறது ஒரு ஆண், சாம்ங்கிறது வந்து ஒரு பெண். சாரி, மாற்றி சொல்றேன் நானு. சாரா, சாம்ங்கிறது ஆண், பெண். அவங்க 2 பேரும் போறாங்க. போகும்போது 2 பேரும் ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் ஆர்டர் பண்றாங்க. ஒரு காஃபி ஆர்டர் பண்றாங்க. 2 பேரும் ஒரே இடத்துல தான் வராங்க. ஆர்டர் பண்ணும்போது கொஞ்சம் 2 பேருக்கும் ஒரே நேரத்தில் உணவு பரிமாறப்படுகிறது. இந்த பெண் வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு அத சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இவர் திட்டுறாரு. "சொல்லி எவ்வளவு நேரம்ப்பா ஆச்சு? எத்தன மணிக்கு வந்து திருப்பி குடுக்குற?" அப்படின்னு அந்த அவர் வெயிட்டர வந்து ரொம்ப சத்தம் போடுறாரு. அப்ப இதுல என்ன இவர் சொல்ல வர்றாருன்னா, 2 பேரும் ஒரே இடத்துல வேலை பார்க்குறாங்க. 2 பேரும் ஒரே மாரி விஷயத்த தான் பண்றாங்க. ஒரே ஸ்நாக்ஸ் ஆர்டர் பண்றாங்க. ஒரே ஆள் தான் கொண்டு வந்து தர்றாங்க. ஒரே நேரத்தில் கொண்டு வந்து தர்றாங்க. ஆனா ஏன் இது மாறுபடுது? ஒருத்தர் ஒரு மாரி ரியாக்ட் பண்றாங்க. ஒருத்தர் இன்னொரு விஷயமா ரியாக்ட் பண்றாங்க. இவ்வளவுதான் நம்மளுடைய வாழ்க்கை. யுவர் ஆட்டிட்யூட் இஸ் யுவர் விண்டோ டு தி வேர்ல்ட். நம்மளோட அணுகுமுறை நம்ம உலகத்திற்கான ஜன்னல் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஜன்னலை சுத்தமா வைத்துக் கொள்ள வேண்டியது நம்மளோட பொறுப்பு. ஒரு டம்ளர்ல பாதி தண்ணி இருக்கு. 2 விதமா சொல்லலாம் இல்லையா? ஹால்ஃப் ஃபுல் சொல்லலாம். ஹால்ஃப் எம்ப்டின்னு சொல்லலாம். சோ எது நல்லது? அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். எதிர்மறை போக்குல இருக்கிற நபர் எப்படி இருப்பாங்கன்னா, என்னால முடியாது அப்படின்னு சிந்திக்கிறார். நேர்மறை மனப்போக்குல இருப்பவர் வந்து என்னால முடியுங்கிறார். இவரு நெகட்டிவ் ஆட்டிட்யூட் இருக்கிறவங்க பிரச்சனைகளிலே உழன்று கொண்டிருக்கிறார். நேர்மறை மனப்போக்குடன் இருக்கும் நபர் தீர்வுகள் மீது தம் கவனத்தை செலுத்துகிறார். எதிர்மறை மனப்போக்குடன் இருக்கும் நபர் பிறரிடம் குற்றம் குறைகளை கண்டுபிடிக்கிறார். நேர்மறை மனப்போக்குடன் இருப்பவர் பிறரிடம் இருக்கும் நல்லவற்றை மட்டும் காண்கிறார். எதிர்மறை மனப்போக்கு இருப்பவர் தன்னிடம் இல்லாதவற்றின் மீது கவனம் செலுத்துகிறார். நேர்மறை மனப்போக்குடன் இருக்கும் நபர் தன்னிடம் இருக்கும் பிளெஸிங்ஸ், நிறைய விஷயங்கள் என்னென்னலாம் இருக்குதோ அதை நினைச்சு பார்க்கிறாரு. இவர் வரம்புகளை பார்க்கிறார், லிமிடேஷன்ஸ பார்க்கிறார், லிமிட்ஸ பார்க்கிறார். எதிர்மறை மனப்போக்குடன் இருப்பவர். நேர்மறை மனப்போக்குடன் இருக்கும் நபர் சாத்தியக்கூறுகளை பார்க்க என்ன பண்ண முடியும், வாட் நெக்ஸ்ட் என்று பார்க்கிறார் என்று இந்த புத்தகத்தில் குறிப்பிடுகிறார். அனைவருமே ஒரு தெளிவான மனக்கண்ணாடி ஜன்னலுடன் தான் தொடங்குகின்றனர். நம்ம எல்லாருமே பிறக்கும் போதே நெகட்டிவ் ஆட்டிடியூடோட வந்துட்டோமா? இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எல்லாரும் சிறு குழந்தையாக பிறக்கும்போது தூய விஷயத்தோட வரும். எதெல்லாம் நம்மள பொல்யூட் பண்ணுது அப்படின்னு சொல்ல வரார். பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களின் விமர்சனங்களால் நம்முடைய கண்ணாடி ஜன்னல்கள் அழுக்காக்கப்படுகின்றன. நம்ம பெற்றோர்கள் அடுத்தவங்க பக்கத்து வீட்டுக்காரர் குறை பேசினா நமக்கும் அந்த ஆட்டிடியூட் வந்துடுதுன்றாங்க. ஆசிரியர்கள் பார்த்தோம்னாக்க அவங்களோட விமர்சனங்களால நம்ம சரியா பண்ணல, திட்டுறோம். ஏதோ ஒண்ணு பேச சொல்றாங்க, சரியா பேசல, திட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பேசுறதுக்கே பயம் வந்து போயிடுது. அப்ப நம்ம மனப்பாங்கு மாறிக்கொண்டே இருக்கிறது. பெற்றோர்கள், ஆசிரியர்கள், நம்முடைய நண்பர்கள், அவங்களுடைய பரிகாசங்களால் நம்மளுடைய கண்ணாடி ஜன்னல்கள் அழுக்காக்கப்படுகின்றன. ஏமாற்றங்கள், பல ஏமாற்றங்கள் நமக்கு பல மனப்போக்கை வந்து மாற்றி விடுகிறது. நம்மளுடைய சந்தேகங்கள், நம்ம நல்லா பண்ண முடியுமா அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம ஜன்னலை அழுக்காக்கின்றன அப்படின்னு இந்த ஆசிரியர் குறிப்பிடுகிறார். அப்ப இதெல்லாம் எப்படி மாற்றுவது? உங்கள் மனப்போக்கை நீங்கள் கட்டுப்படுத்துகிறீர்கள், உங்கள் கண்ணாடி ஜன்னலை கழுவுங்கள் அப்படின்னு இந்த சாப்டரை முடிக்கிறார். 2வது சாப்டர்ல நீங்கள் ஒரு மனித காந்தம், மேக்னெட் ஹென்றி ஃபோர்டு சொல்லுவாங்க. உங்களால் முடியும் என்று நீங்கள் சிந்தித்தாலும் சரி, உங்களால் முடியாது என்று நீங்கள் சிந்தித்தாலும் சரி, உங்களுடைய எண்ணம் சரிதான். அப்ப நம்மளே முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டோம்னால் ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா? நம்மளே முடிவு பண்ணிட்டாலும் அதை நிறைவேற்ற போறோம். அழகான ஒரு கோட்ஸோட ஆரம்பிக்கிறாரு. வி பிகம் வாட் வி திங்க் அபவுட். ஏர்ல் நைட்டிங்கேலுடைய ஒரு கோட் சொல்றாரு. அக்கார்டிங் டு யுவர் ஃபெய்த் be it unto you. Matthew 9:9
2:9ல சொல்ற ஒரு விஷயங்கள். ஆஸ் எ மேன் திங்கத் இன் ஹிஸ் ஹார்ட் சோ இஸ் ஹி. ஒரு ஒரு பஸ்ல பயணம் பண்றோம். ஒரு மலைப்பாதையில போம்போது பார்த்திருப்போம். ஒரு பக்க ஜன்னல்ல மலையா இருக்கும், கல்லா இருக்கும். இன்னொரு பக்க ஜன்னல்ல உட்கார்ந்தோம்னா, நெறைய மரம், செடி, கொடிகள், அழகான பச்சை வண்ணங்கள் நிறைந்திருக்கும். ஒரே பஸ் தான், ஒரே ஜன்னல் தான். நமக்கு நெறைய சீட் இருக்கும். நம்மளுடைய சாய்ஸ் தான். எங்க போய் நம்ம உட்காரணுங்கிறத வி ஷுட் டிசைட். ஒரு நாள் என்ன சொல்றாருன்னா, ஒரு காலையில ஒரு பாட்ட கேட்கிறோம். நம்ம ஏதோ ஒரு எழுந்த உடனே ஒரு பாட்ட பத்தி கேட்கிறோம். அந்த பாட்ட பத்தியே அந்த பாட்டையே முணுமுணுத்துக்கிட்டே இருப்போம். அந்த டே ஃபுல்லாவே அந்த பாட்டுடைய வரிகள் தான் நம்ம கேட்டுட்டு இருப்போம். நமக்கு எல்லாருக்குமே ஒரு அனுபவம் இருக்கும். அதுதான் என்ன சொல்றாருன்னா, ஆதிக்க எண்ணங்கள் அந்த நாளை ஆட்சி செய்கின்றன. நம்மளுடைய ஆதிக்க எண்ணம் நம்மளை ஆட்சி செய்கின்றன. நாம் மேலாதிக்க எண்ணங்களின் திசையில் செல்கிறோம். எது நமக்கு மேலோங்கி இருக்கோ அது செய்றோம். அப்ப என்ன பண்ணலாம்? நம்மளுடைய நாளை எப்படி தொடங்கலாம்? ஒரு நல்ல பேச்சால இந்த இப்ப கிளப் ஹவுஸ் மாரி நல்ல பேச்சாளர்கள் பேச்ச கேட்கலாம். ஒரு நல்ல வாக்கிங் ஓட ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு யோகா, மெடிடேஷன் இப்ப பண்ணோம் இல்லையா? 1 மினிட் மெடிடேஷன் அந்த மாரி நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது, எது நமக்கு காலையில ஆரம்பிக்கிறதோ அந்த நாள் ஃபுல்லாவே அந்த நினைவாவே நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நல்ல விஷயத்தோட அந்த நாளை தொடங்குங்க. பவர் ஆஃப் யுவர் பிலீஃப் சிஸ்டம் அத பத்தி சொல்றாரு. பிலீஃப் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பார்த்தீங்கன்னா, யாருக்கா உடம்பு சரியாம போயிரும். ஒரு ஒரு பெரிய பூசாரிட்ட போயிட்டு கையில ஒரு கயிறு கட்டிட்டு வந்தா சரியா போயிடும் அப்படிம்பாங்க. இது இது என்ன சொல்லுதுன்னா, பிலீஃப் சிஸ்டம். அந்த கயிறு கட்டிட்டோம்னால், நமக்கு எதுவுமே இருக்காது. இனிமே எந்த பாதிப்பும் வராது. அப்படின்னு நம்ம மனம் நம்ப ஆரம்பிச்சுடும். நம்ம மனம் நம்ப ஆரம்பிச்சதுன்னா, நம்ம அத அத மறந்துட்டு அடுத்த வேலைய பார்க்க ஆரம்பிப்போம். நமக்கு அந்த பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். இது நம்ம பிராக்டிகலா நம்ம பார்க்குற விஷயம். அத என்ன சொல்றாருன்னா, நம்மளுடைய அணுகுமுறையும், நம்ம செயலுக்கும் உள்ள விஷயத்தை பார்க்கிறாரு. ஒரு நேர்மறையான நம்பிக்கை அமைப்பு பிலீஃப் சிஸ்டம் எந்த ஒரு இலக்கையும் அடைவதற்கு ஆரம்ப புள்ளியாகும் அப்படின்னு அழகா ஆரம்பிக்கிறார். உங்கள் நம்பிக்கை அமைப்பு அதாவது பிலீஃப் சிஸ்டம் ஆதிக்கம் செலுத்தும்போது அந்த திசையில் செல்ல தேவையான நடவடிக்கையை நீங்கள் எடுக்க தொடங்குவீர்கள். நம்ம நம்பிரணும் ஒரு விஷயத்தை இது பண்ண முடியும் அப்படின்னு நம்பினா அதை நோக்கி நம்ம போக முடியும் அப்படின்னு சொல்றாரு. நேர்மறையான முடிவுகளை பெறத்துக்கு 2 செயல்பாடுகளை கொடுக்கிறார். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்று ஒரு நாளும் சில நேர்மறையான எழுச்சியூட்டும் புத்தகங்களை படியுங்கள். 15லேருந்து 30 நிமிடம் இல்ல தூங்குவதற்கோ, காலை நேரம் எப்ப நமக்கு சூட் ஆகுமோ அந்த நேரத்துல படிக்க சொல்றாரு. ஊக்கமளிக்கும் ஒளிநாடாக்கலை இந்த மாரி நிகழ்ச்சிகளை கேளுங்கள். பயணத்தின் போது, உடற்பயிற்சி செய்யும்போது, மீண்டும் மீண்டும் நீங்கள் கேட்கும்போது, உங்களில் அ ஒரு பகுதியாக அது மாறும் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு விஷயம் சொல்லி முடிக்கிறாரு. ஒரே இரவில் வெற்றியை பற்றி எண்ண வேண்டாம். ஓவர் த நைட்ல எந்த மாற்றம் நடக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற முடியும். அப்படின்னு அழகாக சொல்லி முடிக்கிறார். இந்த முதல் சாப்டர்ல 3வது பாடம் உங்கள் வெற்றியை காட்சிப்படுத்துங்கள். நம்ம வெற்றி இருக்கு. அத இமேஜினேஷன், விஷுவலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இமேஜினேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் நாலெட்ஜ். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட ஒரு கோட் இருக்கு. ஒரு ஒரு வீடு கட்டணும்னா 3 முறை கட்டப்படுகின்றன. 1 அந்த வீடு எப்படி இருக்கணும்னு ஒரு காட்சிப்படுத்தியிருப்போம். அதுக்கு பிறகு அத அ அ வரி வடிவத்தில அதாவது டிராயிங் போட்டு அத கொண்டு வந்திருப்போம். அதுக்கு பிறகு அந்த வீடு கட்டப்பட்டிருக்கும். 3 முறை ஒரு வீடு கட்டப்படுகிறது என்று சொல்கிறார்கள். ஒரு ஓட்டப்பந்தயம் சரி, ஒரு மகேந்திர சிங் தோனி சிக்ஸர் அடிக்கணும்னாலும் சரி, ஒரு வீரபாண்டிய கட்டபொம்மன் அ அ ந அந்த ரோல எடுத்து சிவாஜி கணேசன் நடிக்கும்போது சரி, ஒரு அவ்வை சண்முகில கமலஹாசன் அந்த ரோல பண்ணணும். ஒரு லேடி ரோல் பண்ணணும்னாலும் சரி, ஒரு பாடகர் பாட்டு பாடணும்னாலும் சரி, ஒரு பேச்சாளர் ஒரு பேச்சு பண்ணணும்னாலும் சரி, நம்ம வெற்றியை காட்சிப்படுத்தினால் தான் அதை திறம்பட செய்ய முடியும். அப்படின்னு இந்த புத்தகத்துல சொல்றாரு. ஒரே ஒரு சின்ன எல்லாரும் கண்ண மூடிக்கொள்ளுங்கள். நான் சொல்ற விஷயத்த மனசுல எடுத்துடுங்க. ஒரு ஐஸ்கிரீம், வெண்ணிலா ஐஸ்கிரீம், அதுக்கு மேல 2, 3 பழங்கள், 2, 3 நட்ஸ் எல்லாம் போட்டு அப்படியே ஒரு கும்பமா குடுக்குறாங்க.
எல்லாருக்கும் வருது இல்லையா? நாக்குலயே நீர் சுரந்திருக்கும் நிறைய பேருக்கு. அதே மாதிரி ஒரு யானையை மனசுல எடுத்துடுங்க. ஒரு யானை நடந்து வரா மாதிரி. எல்லாரும் கருப்பு யானை நினைச்சிருப்பீங்க. ஆனால் பிங்க் கலர் யானை நடந்து வரா மாதிரி பண்ணுங்க. அழகா பிங்க் கலர் யானையை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நம்ம மனிதனால எதை வேணாலும் இமேஜின் பண்ண முடியும். இமேஜின் பண்றது எல்லாத்தையுமே நம்மளால அடைய முடியும். மென்டல் மூவிஸ் ஃப்ரம் த சைல்ட்ஹுட் அப்படின்னு அந்த புத்தகத்துல குறிப்பிடுறாரு. நம்ம சிறு வயதுல நம்மளுடைய கணக்காசிரியர் திட்டியிருப்பார் நம்மள. இல்ல நம்ம ஏதோ ஒண்ணு சரியா செய்யலைன்னு திட்டியிருப்பாரு. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், அந்த வேலையை செய்யறத அறவே விட்டு விடுவோம். அது மேல ஒரு நம்பிக்கை வரும். நம்ம செஞ்சோம்னா அது அவ்வளவுதான். சரியா நம்மளால பண்ண முடியாது. இல்ல நம்ம பாட்டு பாடியிருப்போம் மேடையில எல்லாரும் நம்மள பரிகாசம் பண்ணியிருப்பாங்க. அதிலிருந்து நம்ம பாடுறதையே ட்ரை பண்றதையே விட்டுருப்போம். இவர் என்ன சொல்றாரு? சேஞ்ச் த மீனிங் ஆஃப் தி ஓல்ட் மூவிஸ். உங்களுடைய பழைய எந்தெந்த கசப்பான அனுபவங்களை மறந்துவிட்டு புதிதாக ட்ரை பண்ணுங்க. இஃப் யூ கேன் ட்ரீம் இட், யூ கேன் டூ இட். வால்ட் டிஸ்னி அவர் சொல்ற ஒரு விஷயம். உங்களால் கனவு காண முடியும்னா, இமேஜின் பண்ண முடியும்னா, உங்களால செய்ய முடியும் என்று அழகாக சொல்கிறார். மேக் எ கமிட்மெண்ட் அண்ட் யூ வில் மூவ் மவுண்டன்ஸ். உறுதிப்பாட்டின் மூலமாக உங்களால் மலைகளை நகர்த்த முடியும். எப்படி நகர்த்த முடியும் அப்படின்னாக்க, அஹ், எனது இலக்கை அடையறதுக்கு 5 படியில் ஏறணும்னா 5 படி ஏறணும். 55 படி ஏறணும்னா 55 படி ஏறணும். 155 படி ஏறணும்னா அது ஏறிதான் ஆகணும். அப்ப நம்ம ஆரம்பத்தில் இலக்கை அடைய எத்தனை படி தேவைப்படும் நமக்கு தெரியாது. ஆனால் இதை பொருட்படுத்தாமல் நம்ம இலக்கை மட்டும் நினைத்தால் நம்ம படிகளை பத்தி கவலைப்படாம நம்மளால எதை வேணாலும் சாதிக்க முடியும் என்று சொல்றார். நெவர் கிவ் அப் என்று சொல்லி அந்த சாப்டரை முடிக்கிறார். அட்வர்சிட்டி பிரிங்ஸ் அவுட் யுவர் அவர் ஹிடன் பொட்டன்ஷியல். எப்பெல்லாம் துன்பம் வருதோ நம்மளுடைய பொட்டன்ஷியல் வெளிப்படும் என்று சொல்கிறார். டர்ன் யுவர் ப்ராப்ளம்ஸ் இன்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நம்ம பிரச்சனைகளை எப்படி வாய்ப்பாக மாத்துறது? ஒரு குருவி இருக்கு. அந்த குருவி ஒரு சிறுவன் பள்ளிக்கு செல்கிறான். போகும்போது அந்த ஒரு குருவி கூட்டுல ஒரு முட்டைய உடைச்சிட்டு அந்த குருவி வர ட்ரை பண்ணுது. ரொம்ப கஷ்டப்படுது வரத்துக்கு. இவன் உடனே அந்த ஓட்டெல்லாம் உடைச்சிட்டு ஃப்ரீ பண்ணி விட்டுறான். வந்துட்டு அவங்க வாத்தியார்ட்ட சொல்றான். சார், இன்னைக்கு ஒரு குருவி ரொம்ப கஷ்டப்பட்டது. நான் ஒரு உதவி செஞ்சுட்டேன். அந்த அந்த குருவி முட்டையெல்லாம் நான் ஃப்ரீ பண்ணி அந்த குருவிய சீக்கிரம் வெளில வர வச்சேன் அப்படின்னாரு. அடப்பாவி! தப்பான விஷயம் பண்ணிட்டியே! அந்த குருவி இந்நேரம் செத்து போயிருக்கும் அப்படிங்கிறாரு. அந்த குருவி அத உடைச்சு வெளியில வரும்போது தான் அதோட பிரச்சனைகள், அதோட உடம்போட ஃபுல் ஸ்ட்ரென்த் வரும் அப்படிங்கிறாரு. திரும்பி போகும்போது பார்த்தா அந்த குருவி இறந்து போயிருக்கிறது. அந்த பையன் தவறுக்காக வருந்துகிறான். அப்ப பிரச்சனைகள் நமக்கு எவ்வாறு உதவுகின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரச்சனைகள் நமக்கு ஒரு நல்ல விஷன குடுக்குது. எப்பல்லாம் நமக்கு ப்ராப்ளம் இருக்குதோ, அப்பல்லாம் நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கடவுள் வழங்கி இருக்கிறார் அப்படின்னு நம்ம நெனச்சுக்கணும். பிரச்சனைகள் நம்மள நன்றியுடன் இருக்க கத்துக் கொடுக்கின்றன. இன்னைக்கு நமக்கு சாப்பாடே கிடைக்காது ஹோட்டல்ல. நம்ம அந்த நேரத்துல நெனச்சுப்பான் ஒரு மாணவன். அவன் வேலைக்கு போன பிறகு வெளியூர்ல ஹோட்டல்ல சாப்பிடுறான். நல்ல தரமான சாப்பாடு கிடைக்காது. அப்ப என்ன நெனச்சுப்பான்? நன்றியுணர்வு வரும். அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு சாப்பாடு போட்டாங்க. நம்ம வேண்டாம் வேண்டான்னு சொன்னோம். ஊட்டி கூட விட்டாங்க. நம்ம வேண்டான்னு சொன்னோம். இங்க பாரு நல்ல ஒரு சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது. நன்றியுடன் இருக்க கற்றுக் கொடுக்கிறது. பிரச்சனைகள் நம் மறைந்திருக்கும் திறனை வெளிக்கொணர்கிறது. மாற்றங்களை செய்யவும், நடவடிக்கை எடுக்கவும் பிரச்சனைகள் நம்மளை ஊக்குவிக்கிறது. பிரச்சனைகள் நமக்கு மதிப்புமிக்க பாடங்களை கற்றுத் தருகிறது. அதனால் பிரச்சனைகள் ஒரு புதிய கதவை திறக்கிறது. பிரச்சனைகள் தன்னம்பிக்கையும் சுயமரியாதையும் வளர்க்கிறது. அதனால் பிரச்சனைகளை வாய்ப்பாக பாருங்கள் என்று கூறுகிறார். 2வது மெயின் பகுதிக்கு வந்துட்டோம். உங்கள் வார்த்தைகளை கவனியுங்கள். யுவர் வேர்ட்ஸ் பிளேஸ் எ ட்ரைல் அப்படிங்கிறார். உங்கள் வார்த்தைகள் ஒரு பாதையை எரிய செய்கின்றன. நம்ம வார்த்தை தீயினார் சுட்ட பொன் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டவடு என்று குறள்ல சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? சோ நம்ம ஹீலர் பாஸ்கர் அடிக்கடி சொல்லுவார். நம்ம யூஸ் பண்ற வார்த்தையே தேர்ந்தெடுத்து யூஸ் பண்ணுவோம் பார்.
துன்பத்துல இருக்கோம்னு சொல்லாத. மகிழ்ச்சி குறைவாக இருக்குன்னு சொல்லு அப்படிம்பாரு அவரு. அடிக்கடி நம்ம கேட்கலாம். யார்ட்ட வேணாலும் நல்ல விஷயங்கள் இருக்கதான் செய்றோம். அத நம்ம எடுத்து பொறுக்கிட்டே வந்தோம்னா, நம்மளே பாசிட்டிவா மாறி போயிருவோம். "ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும்" என்று சொல்வார்கள். "The people who always talk about a lack of money generally don't accumulate much of it." ஜெஃப் கெல்லரோட ஒரு கோட். யாரெல்லாம் பணம் வராது, பணத்த பத்தி தரித்திரமா நெனச்சிட்டு இருக்காங்களோ, அவங்கள்ட்ட பணம் சேராதும்பாரு. நம்ம நெனைக்கும் போதே பெருசா நெனைங்க. திங்க் பிக் அப்படிங்கிறாரு. ஒரு ஒரு டாக்டர்ட்ட போறோம். அவர் என்ன சொல்றாரு, அம் இந்த மாத்திரைய நீங்க வாழ்நாள் முழுவதும் எடுக்கணும் சார். உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கிறனால அப்படின்னு சொல்றாரு. அந்த விஷயத்தை 2 விதமாக சொல்லலாம். வாழ்க்கை முழுவதும் சாப்பிடணும்னு எடுத்துக்கலாம். சாகுற வரைக்கும் சாப்பிடணும்னு சொல்லலாம். 2மே ஒரே அர்த்தம் தான் குடுக்கும். எந்த வார்த்தை அழகு என்பதை நம்ம தான் முடிவு பண்ணணும். அப்படி எண்ணங்கள் வார்த்தைகளாக மாறி வரும். நம்ம வார்த்தைகள் நம்மளுடைய நம்பிக்கை அ மேம்படுத்தும். அந்த மேம்படுத்த நம்பிக்கைகள் நல்ல விளைவாக வெளிவரும். நல்ல விளைவுகள் நல்ல நடவடிக்கையாக வெளிவரும். நல்ல நடவடிக்கைகள் நல்ல முடிவுகளை கொடுக்கும். திருப்பி நல்ல முடிவுகள், நல்ல எண்ணங்களை உண்டாக்கும். நல்ல வார்த்தைகள் குடுக்கும். அப்படியே அது சுழன்று கொண்டே இருக்கும். இட் இஸ் எ சைக்கிள். யாராவது நம்மள பார்த்து ஹவ் ஆர் யூ? அப்படி கேட்டா என்ன சொல்லுவோம்? ஏதோ இருக்கேன் அப்படி சொல்லுவோம். எதிர்மறையா எப்படி பதில் குடுக்கலாம்? அட கேவலமா இருக்கப்பா. அட ஏன் கேட்கிற? பயங்கரமா இருக்குப்பா. என் வாழ்க்கைய பத்தியா கேட்கிற? டல்லுப்பா. நீ கேட்கவே கேட்காத. அப்படி சொல்லலாம் எதிர்மறையான பதிலா. மிதமான மீடியம் எப்படி குடுக்கலாம்? நாட் குட், நாட் பேட் அப்படி சொல்லலாம். நெறைய பேர் சொல்லுவாங்க. எப்படி இருக்க? நாட் பேட். அதேப்பா ரொட்டீன் லைஃப். என்ன கேட்கிற? குட் அப்படின்னு ஒத்த வார்த்தையில சொல்லிடுவாங்க. இது மீடியம். எப்படி நம்ம நேர்மறையா கொடுக்கலாம் அப்படின்னா, எப்படி இருக்கீங்க? ஹவ் ஆர் யூ? அற்புதம். ஃபர்ஸ்ட் கிளாஸ். எக்ஸலன்ட். பிக். சூப்பர். எங்க மலை உச்சியில அவ்ளோ டாப்ல இருக்கிறேன். எப்படி வேணாலும் நம்ம குடுக்கலாம். நேர்மறையான பதில்கள். என்ன பதில் குடுக்கறதுல என்ன குறைஞ்சு போயிடும்? அழகா எக்ஸலன்ட் சொல்லலாம். இனிமே யாரா ஹவ் ஆர் யூ சொன்னா எக்ஸலன்ட். அவ்வளவுதான். அப்ப நேர்மறையான பதில்கள கூட நம்ம குடுக்க ஆரம்பிச்சா, நம்ம நேர்மறையா மாறிடுவோன்றாரு. A smile is an inexpensive way to improve your looks. நம்ம நம்ம பார்வையை, நம்மள பர்சனாலிட்டிய இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஒரே ஒரு புன்னகை போதுங்கிறாரு. ஒரு புதிய பழக்கத்தை உருவாக்குங்கள்ங்கிறாரு. நேர்மறையான குழுவில் சேருங்கள். ஆர்வத்துடன் பதிலளியுங்கள். சொல்லும்போது எல்லாம் நல்ல எக்ஸலன்ட் சொல்லுங்க. ஒரு நல்ல டீம்ல சேருங்கங்கிறாரு. அதுக்கு அடுத்தது ஸ்டாப் கம்ப்ளைனிங். நமக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ரொம்ப பிடிச்ச விஷயம் கம்ப்ளைனிங். ஒரு 5 பேர் உட்கார்றோம்னா 6வது ஆள் பத்தி பேசுவோம். அந்த 5வது ஆள் போயிட்டாருன்னா, இந்த 4 பேரும் சேர்ந்து 5வது ஆள் பத்தி பேசுவோம். இந்த 4வது ஆள் போயிட்டாருன்னா, இந்த 3 பேரும் சேர்ந்து 4வது ஆள் பத்தி பேசுவோம். இது எல்லாருக்குமே பிடிச்ச விஷயம். மனித இயல்பு. நம்ம மனித இயல்ப மாற்றியே ஆகணும். ஏன்னா நம்மலாம் ஒரு விஐபி, ஒரு கடவுள் நிலைமைக்கு போயிட்டே இருக்கிறோம். நம்ம கம்ப்ளைனிங் ஒருத்தர பத்தி புகார் சொல்லும்போது, உங்கள் வலிகளை யாரும் கேட்க விரும்பவில்லை. ஒரு அருமையான ஃபேக்ட் சொல்றாரு. நீங்க ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா, ஒரு நாள் உங்க நட்புக்காக கேட்பாங்க. 2வது நாள், "அப்பா வந்துட்டான்ப்பா, எதையா பத்தி ஏதாவது சொல்லிட்டே இருப்பான்." அவர் புகார் செய்ய ஒரு ஏதாவது ரீசனே இல்லாம புகார் பண்ணவங்கள, நம்மளுடைய புகாரை கேட்க யாரும் தயாராக இல்லை. நேர்மறையான செய்திகளின் ஆதாரமாக நம்மள இருக்க சொல்றாரு. கம்ப்ளைண்ட் பண்றத நிறுத்த சொல்றாரு. ஒரு பசிபிக் கடல்ல ஒரு கப்பல் பிரேக் டவுன் ஆயிடுது. ஒரு லைஃப் ராஃப்ட்லயே 21 நாட்கள் இருக்குறாங்க. எடி ரிக்கன்பேக் அப்படின்னு ஒருத்தரு. ரிக்கன்பேக்கர் அப்படிங்கிறாரு. அவர் சொல்றாரு, அந்த பிரச்சனையிலேருந்து வெளிவந்து அவரு இது பண்ண பிறகு அவர்ட்ட கேட்கறாங்க. அவரு சொன்ன வார்த்தைகள், "நீங்கள் குடிக்க விரும்பும் தண்ணீர், நீங்கள் சாப்பிட விரும்பும் அனைத்து உணவுகளும் உங்களிடம் இருந்தால், நீங்கள் எதைப் பத்தியும் புகார் செய்யக்கூடாதுங்கிறாரு. நல்ல சாப்பாடு இருக்கா, நல்ல தண்ணி இருக்கா, அவ்வளவுதான். லைஃப் போ. நம்ம சொல்லுவாங்க இல்லையா? பேசிக் நீட்ஸ். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம். எல்லாமே கடவுள் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறாரு. அதனால தான் நம்ம இன்னைக்கு ஒரு கிளப் ஹவுஸ்ல கேட்கிற அளவுக்கு வந்திருக்கிறோம். அப்ப நம்ம எல்லாருமே ஆசீர்வாதித்தவர்கள். அப்ப நம்ம எத பத்தியும்
புகார் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. செல்ஃப் பிட்டி இஸ் an acid which eats holes in happiness. நம்முடைய சுய பச்சாதாபம் ஒரு ஆசிட் மாதிரி நம்மளுடைய ஹாப்பினஸை ஓட்ட போட்டுவிடும் அப்படின்னு ஏர்ல் நைட்டிங்கேலுடைய ஒரு வாசகம். நம்பிக்கையான மக்கள், சிறந்த அணுகுமுறையை கொண்டவர்கள், வாழ்க்கையில் உண்மையிலேயே முக்கியமானது என்ன என்பதை பற்றிய உணர்வை கொண்டுள்ளனர். அப்ப நம்ம எது எது நன்றி உள்ள விஷயமா நம்மள பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறார். நான் நல்ல ஹெல்த்தியா இருக்கிறேன், என்னுடைய மனைவி, என்னோட குடும்பத்தினர் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள், எனக்கு ஒரு வீடு இருக்கிறது, வீடு இல்லைனாலும் ஒரு வாடகை வீட்டுல நல்ல ஒரு இடத்துல இருக்கிறேன், என்கிட்ட சாப்பிட்றதுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்கு, சாப்பிட்றதுக்கு உணவு இருக்கு, நல்ல சுதந்திரமான இந்தியாவுல நம்ம வசிக்கிறோம், நான் என்னுடைய வேலையை நேசிக்கிறேன், எனக்கு விசுவாசமான நண்பர்கள் இருக்கிறாங்க, கடவுள்தான எனக்கு உறவிலிருந்து பலம் பெறுகிறேன் அப்படின்னு நம்மள்ட்ட இருக்கிற நன்றியான விஷயத்தை பலது நினைச்சுக்கலாம். அதிகம் புகார் செய்யாதவர்கள் சுற்றி இருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறார்கள். அந்த குழுவில் சேர முடிவு செய்யுங்கள். கம்ப்ளைண்ட் பண்ற டீம்ல இருந்தால் வெளியில வந்துருங்க அப்படிங்கிறார். ஹெவன் ஹெல்ப்ஸ் தோஸ் ஹூ ஆக்ட். மூன்றாவது விஷயம், திங்க் பத்தி பேசிட்டோம், ஸ்பீக் பத்தி பேசிட்டோம், ஆக்ட பத்தி பேசி இந்த உரையை முடிக்கிறேன். செயல்படுபவர்களுக்கு சொர்க்கம் உதவுகிறது. யாருக்கு உதவும்? யார் செயல்பட நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான். நம்ம கம்முன்னு வீட்டிலேயே உட்கார்ந்தா எந்த சொர்க்கமும் நமக்கு உதவாது. சொர்க்கம் என்பது நம்மகிட்டே தான் இருக்கு. இன்னைக்கு நம்ம உட்கார்ந்திருக்கோம். ஒரு நல்ல ஒரு அறையில உட்கார்ந்து இந்த பேச்ச கேட்கிறோம். இதை விட சொர்க்கம் உலகத்துல வேணுமா? நிறைய பேருக்கு இந்நேரம் ஓடிக்கிட்டு மூட்டை தூக்கிட்டு இருப்போம். அசோசியேட் வித் பாசிட்டிவ் பீப்புள். நேர்மறையான நபர்களுடன் இணைந்திருங்கள் அப்படிங்கிறார். A mirror reflects a man's face, but what he is really like is shown by the kind of friends he chooses. ஒரு கண்ணாடி அவருடைய முகத்தை காமிக்கலாம், ஆனால் அவருடைய நண்பர்கள் தான் அவரை பத்தின நல்ல விஷயங்களை காமிப்பார்கள் அப்படின்னு லிவிங் பைபிள்ல இருக்கிற 27வது ப்ராவர்ப் அவர் குறிப்பிடுறார். We become part of what we are around. நம்ம யாருன்னா நம்ம சுத்தி இருக்கிறவர்களுடைய ஒரு ஆட்களாக மாறி விடுவோம். நம்ம பாத்தீங்கன்னா இப்ப லேட்டஸ்டா ஒரு பாட்டு, யாரா அந்த பையன் அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டை வந்து முறையா கேட்கும்போது கடுப்புனா அவ்வளோ கோவம் வந்துச்சு எனக்கு. என்னடா இந்த பாட்டை போய் இப்படி எழுதியிருக்கிறா, ஒரு என்னமோ ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிறான், இப்படிங்கிறான், அதை உடைக்கிறான், அதை அடிக்கிறான், இதெல்லாம் ஒரு பாட்டா அப்படின்னு இந்த பாட்டை முறை என் பையன் ஒரு யூடியூப்ல ப்ளே பண்ணி காமிச்சான். பார்க்கும்போது அவ்வளோ கோவம் இருந்தது சார். ஆனால் இப்ப எனக்கு அந்த பாட்டே வாயில முணுமுணுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. Those silly songs on the radio நம்மளுடைய பழக்கமாக மாறிவிடும். ஒரு நல்ல நன்மை தராத பல விஷயங்களை நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம்னால் அதுவே நமக்கு பழகி போயிடும். நம்ம your friends will stretch your vision or choke your dreams. அப்ப நேர்மறை இல்லாத விஷயங்களை நம்ம பார்க்கும்போது அதுக்கு பழகிடுவோம், அது மாதிரி ஆயிடுவோம். நம்ம சுத்தி இருக்கிற விஷயங்கள் நேர்மறையாக இருக்கிறதுக்கு அவர் வந்து நம்மளை அறிவுறுத்துறார். டாக்ஸிக் பீப்புள் அண்ட் நரிஷிங் பீப்புள் அப்படின்னு சொல்றார். டாக்ஸிக்னா நமக்கு ஆபத்து கொடுக்கக்கூடிய பீப்புள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் டாக்ஸிக்கா இருக்கிறாங்களா? ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம எவாலுவேட் பண்ணி சூஸ் பண்ணிக்க சொல்றாரு நம்ம நேர்மறையாக. அதே மாதிரி நம்ம குடும்ப உறுப்பினர்கள் ஒரு இடத்துல சாப்பிடுறோம், ஒரு ரிலேட்டிவ்ஸ் கூட சாப்பிடுறோம், டாக்ஸிக் ரிலேட்டிவ்ஸை வந்து புறந்தள்ள சொல்றாரு. அவங்களோட ரொம்ப தேவையான வார்த்தைகள் மட்டும் வச்சுக்க சொல்றாரு. நமக்கு துன்பம் கொடுக்கிற ரிலேட்டிவ்ஸ். அப்புறம் பாசிட்டிவ் பீப்புள் இன் ஒர்க் பிளேஸ் சொல்றாரு. வேலை செய்யற இடத்துல நிறைய டாக்ஸிக் பீப்புள் இருப்பாங்க, ரிலேட்டிவ்ஸ்ல இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ்ல இருப்பாங்க, வேலை செய்யற இடத்துல இருப்பாங்க, நம்ம அதிகாரியா இருப்பாங்க, இல்ல நம்ம கீழே வேலை செய்யறவங்க இருப்பாங்க. நிறைய நம்மளை எப்படிலாம் நம்மளை டவுன் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களை எல்லாம் நெக்லெக்ட் பண்ண சொல்றாரு. அவங்களுடைய தொடர்பை குறைத்துக் கொள்ள சொல்கிறார். கான்ஃபரண்ட் யுவர் ஃபியர்ஸ். நம்ம அச்சங்களை பத்தி பேசுறாரு. உங்கள் அச்சங்களை எதிர்கொண்டு வளருங்கள். அச்சங்களை எதிர்கொள்றதும் ஒரு ஆட்டிடியூட் சம்பந்தமான ஒரு விஷயம். Do the things you fear and the death of fear is certain. ரெல்ப் வால்டோ எமர்சன் அப்படிங்கிறவர் சொல்றாரு. உங்களுக்கு எது பயம் கொடுக்கிறதோ அதை செய்யுங்கள், அதோடைய சாவு நிச்சயம்
அப்படிங்கிறாரு. எதோட சாவு? பயத்தோட சாவு. இஃப் யூ வாண்ட் டு பி சக்சஸ்ஃபுல் யூ மஸ்ட் பி வில்லிங் டு பி அன்கம்ஃபர்டபுள். நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கணுமா, வெற்றியாளரா இருக்கணுமா, முதல்ல அது அப்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்க கற்றுக்கொள்ளுங்கள், பழகிக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். நத்திங் இன் லைஃப் இஸ் டு பி ஃபியர்டு, இட் இஸ் ஒன்லி டு பி அண்டர்ஸ்டுட். எதை பத்தியும் நீங்க பயப்பட வேண்டாம், அதை புரிந்து கொண்டால் போதும். மேரி கியூரியோட ஒரு கோட்ஸ். அப்ப நம்ம புரிஞ்சுக்காதனால தான் அதை பத்தி பயம் வருது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பைக்கு பெரிய ரேம்ப் அடிச்சு அந்த பைக்ல போயிட்டு பெரிய மவுண்டன் வேலியில குதிக்கிற ஒருத்தர். பைக்கு தனி பேராசூட், இவருக்கு ஒரு பேராசூட், எல்லாம் கீழே கிரவுண்ட் ஆகுது. அப்ப அந்த விஷயம் கூட ஒருத்தன் பயப்படல. என்னன்னா அதுல என்ன சூட்சமோ, அதுல ரிஸ்க் இருந்தா கூட அதை எப்படி கத்துக்கிட்டாங்கன்னா நம்ம அண்டர்ஸ்டுட் பண்ணிட்டான்னா அவன் இந்த மாதிரி சாதனைகளை புரிய முடியுது. அப்ப நம்ம ஒரு வெற்றியை அடைய வேண்டும் என்றால் பயத்தை விட வேண்டும், கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில வரணும். நீங்கள் செலுத்தும் விலை கம்ஃபர்ட் ஜோன்லயே இருக்கணும்னு ஆசைப்பட்டோம்னு வச்சுங்களேன், நம்ம முட்டைக்குள்ளேயே இருந்தோம்னா வருமா? முட்டையை உடைச்சு வெளில வந்தாதான் நமக்கு பறக்க முடியும், பல பல விஷயங்களை பார்க்க முடியும். இல்லாட்டி அந்த சின்ன முட்டைக்குள்ளேயே அந்த குருவியோட ஆயுள் முடிஞ்சு போயிடும் இல்லையா? அந்த கம்ஃபர்ட் ஜோன்லயே இருந்தா நமக்கு என்ன ஆகும்னா நம்மளுடைய சுயமரியாதை குறையும், நம்ம சக்தி அற்றவர்களாக விரக்தியுடன் உணர்வோம், நம்மளுடைய வெற்றியை நம்மளே நாசப்படுத்துறோம், நீங்கள் ஒரு அசாதாரண சலிப்பான வாழ்க்கையை வாழ்கிறீர்கள். இப்ப கம்ஃபர்ட் ஜோன்லயே இருக்கிறவங்களுக்கான விஷயத்தை சொல்றாரு. நீங்கள் பயப்படும் போது கூட முன்னேறி செல்லுங்கள்ங்கிறார். என்னுடைய பேச்சு நான் வந்து சிறு வயதுல பள்ளியில சிதம்பரத்துல ராமகிருஷ்ணா வித்யாசாலைன்ற ஒரு பள்ளியில தான் படிச்சேன். என்னுடைய முதல் பேச்சு 2 வார்த்தை. நான் மனப்பாடம் பண்ணிட்டு எடுத்துட்டு போனது 2 வார்த்தை மட்டும் தான் ஞாபகம் வந்தது. அழுது கொண்டே இறங்கிய நாட்கள். அதுக்கப்புறம் பிரேயர்ல பாட ஆரம்பிச்சேன். பிரேயர்ல பாட்டு நான் தான். நிறைய பேச்சு போட்டிகள் எல்லாம் கலந்து கொண்டு இன்னைக்கு நிறைய மேடைகள் வந்துட்டோம். அப்ப எதுல நம்ம பயம் இருக்கோ, எதுல நமக்கு பிரச்சனை இருக்கோ, அதுல முன்னேறிட்டே போனோம்னா நம்ம அந்த இலக்கை அடைந்து விட முடியும். ரன்னிங் அவே ஃப்ரம் யுவர் ஃபியர்ஸ் இஸ் எ லூசிங் ஸ்ட்ராட்டஜி. நம்ம பயந்து கொண்டு ஒரு விஷயத்தை விட்டு ஓடுகிறோம்னால் அது லூசிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஜெஃப் கெல்லர் சொல்றாரு. உங்கள் பயங்களை எதிர்கொள்ளுங்கள், நீங்கள் உங்கள் திறன்களை வளர்த்து நீங்கள் இறுதியில் பெற வேண்டிய அதிரடி திருப்திகரமான வாழ்க்கையை நோக்கி செல்ல ஆரம்பிக்கிறீர்கள். இது நீங்கள் ஒருபோதும் வருந்தாத ஒரு முடிவு அப்படிங்கிறார். அப்ப பயங்களை எதிர்கொண்டு நம்ம பயந்துகிட்டே இருந்தோம்னா அப்படியே இருக்க வேண்டியதுதான். கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளில வாங்க, ஜஸ்ட் டூ இட் என்று சொல்லி முடிக்கிறார் இந்த சாப்டரை. வெளியே சென்று தோல்வி அடைவீர். கெட் அவுட் தேர் அண்ட் ஃபெயில். உள்ளே இருந்து ஃபெயில் ஆயிடுவோம்னு பயந்து இருக்கிறத விட வெளியே போய் தோல்வி அடை அப்படிங்கிறார். ஃபெயிலியர் இஸ் த ஒன்லி ஆப்பர்ச்சுனிட்டி டு மோர் இன்டெலிஜென்ட்லி பிகின் அகைன். ஹென்ரி ஃபோர்டுடைய ஒரு கோட். ஃபெயிலியர் தான் ஒரு வாய்ப்பு. எதுக்குன்னா திருப்பி புத்திசாலித்தனமாக அந்த விஷயத்தை திருப்பி ஆரம்பிப்பதற்கு அருமையான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறாரு. தொடக்கத்துல நம்ம பார்த்தோம்னா 2 பக்கம் வீல் வச்ச சைக்கிள் ஓட்டியிருப்போம். அதுக்கப்புறம் அந்த வீல எடுத்துட்டு அப்பா புடிச்சுட்டே வருவாரு. அதுக்கு பிறகு லைட்டா போனோம்னா அப்பா விட்டுருவாரு. அதுக்கப்புறம் நம்ம வந்து பைக் ஓட்ட ஆரம்பிக்கிறோம், கார் ஓட்ட ஆரம்பிக்கிறோம். நம்மளுடைய கார் ஓட்டுற திறமை எங்கேருந்து வந்ததுன்னா, சைடுல வீல் வச்ச சைக்கிள் ஓட்டுறதுல வந்தது. அப்பா பின்னாடி வந்ததுல வந்தது. அப்பா கைய விட்டதுல வந்தது. அப்புறம் நம்ம பைக் கத்துக்கிட்டதுல வந்தது. அப்புறம் கார்ல வந்தது. டைரக்ட்டா நம்ம கார் கத்துக்கல. அப்ப நம்ம ஃபெயிலியர் ஆயிடும்னு அன்னைக்கெல்லாம் நம்ம பயப்படவே இல்லையா? கீழ விழுந்துருவோம்னு பயந்தோமா? சைக்கிள் ஓட்டும்போது எத்தன தடவ விழுந்திருக்கோம். பைக் ஓட்டும்போது எத்தன பிரச்சனை ஆயிருக்கு. கார் ஓட்டும்போது சின்ன சின்ன விஷயங்கள் வருது இல்லையா? அப்ப நம்ம தோல்விய பத்தி நினைச்சிருந்தால் நம்ம கார் ஓட்ட முடியாது. சைக்கிள் கூட தொட்டிருக்க மாட்டோம். நேற்றும் இன்றும் தி கிரேட்டஸ்ட் மிஸ்டேக் எ பர்சன் கேன் மேக் இஸ் டு பி அஃப்ரைட் ஆஃப் மேக்கிங் ஒன். நம்ம பயப்படுறது தான் தப்பான அம் அ ஒரு தவறு அப்படின்னு சொல்றாரு. நீங்கள் விரும்பும் முடிவுகளை பெறவில்லை என்றால், இப்ப நம்ம பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறோம். நம்மளால சரியா பண்ண முடியல. தோல்வி வருது. அப்ப நம்ம சிந்தனையில இந்த மாரி கேள்விகள்லாம் கேட்டுக்க சொல்றாரு. நம்ம நம்ம போட்ட திட்டம்லாம் கரெக்ட்டா? நம்ம ஸ்ட்ராட்டஜி கரெக்ட்டா? அத ஆராய சொல்றாரு. உண்மையிலேயே நம்ம கமிட்டடா இருக்கிறோமா இந்த விஷயத்துல?
சும்மா எல்லாரும் ஆசைப்படுறோமா அப்படின்னு நம்மள கேட்டுக்க சொல்றாரு. என்னிடம் மிகுந்த மனசோர்வூட்டும் பாதிப்புகள், டிஸ்கரேஜிங் இன்ஃப்ளூயன்ஸ் ஏதாவது இருக்குதா? சில நேரத்துல குடும்ப உறுப்பினர்கள், சில நேரத்துல நண்பர்கள், "அப்பா இதுல என்னப்பா இத போய் பண்ணிட்டு இருக்கிற? வுட்டு வேற ஏதாவது வேலைய பாரு" அப்படி சொல்லுவோம். அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் யாராவது இருக்கிறாங்களா? நான் வெற்றி பெற தயாரா இருக்கிறேனா? முதல்ல நான் ரெடியா இருக்கிறேனா வெற்றி பெறறதுக்கு? நான் உண்மையிலே தோல்வியால வருந்துறேனா? இப்படின்னு நம்மள சுய பரிசோதனை பண்ணிக்க சொல்றாரு. பண்ணிக்கிட்டு தோல்வியை வெற்றியாக மாற்றுவது, அப்படியே தோல்வியை வெற்றியா மாற்றி தோல்வியிலிருந்து கற்றுக்கொள்வது. எப்பெல்லாம் ஃபெயில்யூர் வருதோ அதுலேருந்து கத்துக்கணும். ஏன் ஃபெயில்யூர் வந்தது? அத ஆராய்ஞ்சு அத சரிப்படுத்திட்டோம்னால் நமக்கு வெற்றி நிச்சயம் என்று கூறி முடிக்கிறார். கடைசியாக நெட்வொர்க்கிங் தட் கெட்ஸ் ரிசல்ட். முடிவுகளை வழங்கும் நெட்வொர்க்கிங். நெட்வொர்க்கிங்னா நம்ம எல்லாம் இப்ப சேர்ந்து இருக்கிற மாதிரி அந்த விஷயங்கள். இந்த நெட்வொர்க்கிங், இந்த தொடர்புகளை இப்ப என்ன நித்யதேவி மேடம் மூலமாக என்னுடைய தொடர்பு, என்னோட மூலமாக இப்ப ஆரோக்கிய பிரிட்டா சார்ட்ட தொடர்பு, இந்த கிளப் ஹவுஸ்ல பேசுற அளவுக்கு வந்திருக்கு. இதுதான் இந்த நெட்வொர்க்கிங். நாங்க வேற தளத்துல சந்திக்கிறோம், இப்ப இதுலயும் வந்து சந்திக்கிற மாதிரி ஒரு விஷயம். புதிய வாடிக்கையாளர்களை அல்லது வணிக வாய்ப்புகளை உருவாக்குகிறது நெட்வொர்க்கிங். வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கிறது. முக்கிய இடங்களை நிரப்ப சரியான நபர்களை கண்டுபிடிக்க உதவுகிறது. மதிப்புமிக்க தகவல் மற்றும் வளங்களை வழங்குகிறது. பிரச்சனைகளை தீர்க்க உதவுகிறது. 4 பேர்ட்ட கேளுமாங்க, ஏதாவது பிரச்சனை வரும்போது. ஏன் 4 பேர்ட்ட கேளு? நம்ம 4 பேர்ல யாராவது ஒருத்தருக்கு இதே மாதிரி சிமிலர் பிரச்சனை வந்திருக்கும். அவனுக்கு ஒரு சிம்பிளா இருக்கும் சொல்யூஷன். நமக்கு ரொம்ப கண்டுபிடிச்சு ஆராய்ஞ்சு கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலா ஈஸியா கண்டுபிடிச்சு வச்சிருப்பான். நமக்கு கூகுள்ல ஒரு வார்த்தை வேணும்னா கூகுள்ல டைப் பண்ணோம்னா அது ஆல்ரெடி ப்ரோகிராம் பண்ணி வச்சிருப்பான். அதை போய் நம்ம எங்கேயும் யார்கிட்டையும் தேட வேண்டாம். கூகுள்ல போய் டைப் பண்ணோம்னா வெளில வந்து போயிடும். ஸோ மனப்பாங்கு என்பது ஒரு செயல்பாடு. வெற்றியாளர்களின் மனப்பாங்கை வெளிப்படுத்துங்கள். ஃபைனலாக அவர் சொல்ற விஷயம், வெற்றியாளர்கள் எப்படி இருப்பாங்களோ அந்த மனப்பாங்கை, அந்த ஆட்டிடியூடை நம்ம வெளிப்படுத்த சொல்றாரு. குழுக்கள் மற்றும் அமைப்புகளில் நன்றாக செயல்பட சொல்றாரு. ஒரு நல்ல கேட்பவராக இருங்கள். நல்ல ஹியரிங், லேர்ன் பண்ண சொல்றாரு, லிசன் பண்ண சொல்றாரு. உங்களை பற்றி அக்கறை கொள்பவர்களை அடிக்கடி அழைத்து பேச சொல்றாரு. நாள்தோறும் கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி மக்கள்களிடம் தொடர்பு கொள்ள சொல்றாரு. ஒரு நபரையும் முக்கியமானவராக மதிக்க சொல்றாரு. முதல் முறையாக ஒருவரை சந்தித்த பிறகு விரைவாக அவரை பத்தி ஒரு குறிப்பு எடுத்து அவருக்கு அனுப்ப சொல்றார். வாழ்த்தட்டைகள் மற்றும் கடிதங்களை எழுதி அனுப்ப சொல்றார். இதெல்லாம் நேர்மறையான மனப்பாக்கின் செயல்பாடு. சேஞ்ச் யுவர் ஆட்டிடியூட் அண்ட் யூ சேஞ்ச் யுவர் லைஃப். உங்கள் மனப்பான்மையை மாற்றுங்கள், உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கள். இப்போது உங்கள் மனப்பான்மையை கட்டுப்படுத்தும் நேரம் வந்துவிட்டது. உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்கள் உருவாக தொடங்கும் நேரம் இது. மனப்போக்குத்தான் எல்லாமே. ஜெஃப் கெல்லர் எழுதிய புத்தகம். இந்த புத்தகத்தை பற்றி ஒரு சிறிய ரிவ்யூ கொடுத்துள்ளேன். முடிந்தால் முழுவதுமாக படித்து பலனடையுங்கள். யுவர் ஆட்டிடியூட் டிட்டர்மைன்ஸ் யுவர் ஆல்டிடியூட். நன்றி, வணக்கம். நன்றிங்க அன்பு சகோதரரே. மிகவும் சிறப்பான ஒரு அற்புதமான உரை. மனப்போக்குத்தான் எல்லாமே என்ற ஒரு அற்புதமான புத்தகத்தின் நிறைய கருத்து செறிவுகளை மிக எளிமையாக ஒவ்வொருவருக்கும் சென்றடையும் வகையில் மிகவும் சிறப்பாக இன்றைய நிகழ்வின் அதிகாலை அன்பு பரிசாக வழங்கிய தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் தங்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திர படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறுதோறும் நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க தமிழர் திருநாளாம் தைப்பெருநாளை கொண்டாடும் வகையில் தைத்தமிழ் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை சீர்மை மிகு நமது சிந்தனையாளர்களின் சிறப்புரை வாயிலாக நமது அவையினை அலங்கரித்து வருகின்றோம். அவ்வரிசையில் இன்று
மனப்போக்குத்தான் எல்லாமே என்ற ஜெஃப் கெல்லர் அவர்களுடைய அற்புதமான புத்தகத்தின் சாராம்சத்தினை அதிகாலை அன்பு பரிசாக நமக்கு வழங்கிய அன்பு சகோதரர் ரமேஷ் நாகராஜன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை மனதார நன்றி பகிர்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். அதிகாலையில் அற்புதமான கருத்துக்களோடு இந்த நாளை இனியதொரு நல்ல நாளாக துவங்குவதற்கான ஒரு அற்புதமான சாத்தியக்கூறினை ஏற்படுத்தி கொடுத்த அன்பு சகோதரர் அவர்களுக்கு நன்றி. அன்பு சகோதரர் அவர்களை நமது தளத்திற்கு அறிமுகப்படுத்திய அன்பு சகோதரி நித்யா தேவி அவர்களுக்கும் மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் சரித்திரம் படைப்போம் தளம் இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும் முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவல்லி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. நன்றிங்க தோழர். அனைவருக்கும் வணக்கம். ஆட்டிடியூட் இஸ் எவ்ரிதிங், ஜெஃப் கெல்லர் அவர்கள் எழுதிய அந்த புத்தகம். அதிலிருந்து நிறைய கருத்துக்கள் இன்றைக்கு முதன்முறையாக நம்மிடையே இணைந்து கொண்டு சிறப்புரை கொடுத்திருக்கிறார் ரமேஷ் நாகராஜன் ஐயா அவர்கள். மனப்போக்கு அப்படின்னா என்ன அப்படின்றத ஒரு சின்ன கதை வாயிலாக சொன்னாரு. எல்லாருமே கல் உடைச்சிட்டு இருக்காங்க. அப்ப போய் 3 பேர் அவங்க கிட்ட ஒவ்வொருத்தர்கிட்டயும் கேள்வி கேட்கும்போது ஒருத்தர் சொல்றாரு, நான் ஒரு சாப்பாட்டுக்காக கல் உடைக்கிறேன் அப்படிங்கிறாரு. இன்னொருத்தர் சொல்றாரு, ஒரு கோயிலுக்காக நான் படி கட்டிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. இன்னொருத்தர் சொல்றாரு, ஒரு வழிபாட்டு தலம் உள்ள போய் சாமி கும்பிடணும்னா நான் கட்டுற படியை தாண்டி தான் போக முடியும் அப்படிங்கிறாரு. இதுதான் நம்ம மனப்போக்கு அப்படிங்கிறது. இன்னொரு இடத்துல ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு, ஒரு சின்ன கடை, அங்க போய் சாப்பிட்டுட்டு பணம் கொடுக்கும்போது அவங்க 4 ரூபாயை திருப்பி கொடுக்குறாங்க. அதுதான் ஒரு நேர்மையான மனப்போக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். தொடர்ந்து நம்ம இந்த உலகத்துல போட்டி போடணும் அப்படின்னாக்கா நம்ம அந்த கம்பீட்டன்சி, அதுக்கு கூட பல விஷயங்கள் இருந்தாலும் அந்த மனோபாவம் அப்படிங்கறதுதான் ரொம்ப முக்கியம். ஜெஃப் கெல்லர் அவர்கள் ஒரு முறை படிக்கணும், திடீர்னு ஒரு நாள் இரவுல என்ன பண்றதுன்னு தெரியல, அவர் படிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுல இருந்து தொடர்ந்து நிறைய புத்தகங்கள் வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த வாசிப்பின் மூலமாக நிறைய கோட்ஸ், நிறைய பழமொழிகள், அதெல்லாம் இந்த புத்தகம் பூராவுமே அவர் சொல்லியிருக்காரு. இதுல முக்கியமான 3 விஷயங்கள், திங்க், ஸ்பீக் அண்ட் ஆக்ட் அப்படிங்கிறது. முதல்ல எண்ணம், அதை எப்படி நம்ம பேச போறோம், அதை எப்படி செயல்படுத்த போறோம் அப்படிங்கிறது தான் 3 விஷயங்கள். அதுதான் இந்த புத்தகத்துல முக்கியமா சொல்லியிருக்காங்க. எப்பவுமே நம்மளுடைய மனதை நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே கூடாது. நம்மளோட பவரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் முக்கியமா சொல்றாரு. ஏன்னா மனசுல இருந்து தான் வெற்றி அப்படிங்கிறது தொடங்குது. அதனால முதல்ல நம்மள ஒரு வெற்றியாளராக நினைத்து கொள்ள வேண்டும். நம்மள ஒரு மிக முக்கியமான மனிதராக, நம்ம யாரை பார்க்குறோமோ அதே மாதிரி நம்மள நினைச்சுக்கணும். அப்பதான் நம்மளும் ஒரு மிக முக்கியமான மனிதராக ஆக முடியும். ஒரு ஹோட்டல்ல போய் 2 பேர் ஒரே இடத்துல வேலை செய்யற 2 பேரும் ஒரே சாப்பாடை ஆர்டர் பண்றாங்க. ஆனா ஒருத்தர் ஏன் இவ்வளவு நேரம்னு கோவிச்சுக்கிறாங்க, ஒருத்தங்க நன்றி சொல்லி சாப்பிடுறாங்க. அப்படிங்கும்போது நம்ம அணுகுமுறை அதுதான் இந்த உலகத்துக்கான ஜன்னல் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஜன்னல் எப்படி அழுக்காகுது அப்படின்னா, நிறைய பெற்றோர்கள், ஆசிரியர்கள் இப்படி நிறைய பேர் விமர்சனம் வைக்கும்போது அந்த ஜன்னல் அழுக்காகுது. அந்த ஜன்னலை கழுவிக்கிறது நம்மளுடைய வேலை. மனித காந்தமாக நம்ம இருக்கிறோம். அதனால ஒரு ஆதிக்க எண்ணங்கள் நம்ம ஆட்சி செய்யுது அப்படிங்கும்போது, அதிகாலையில் நம்ம நல்ல செயல்களை செஞ்சோம்னா அந்த நாள் பூராவுமே சிறப்பாக இருக்கும். காலையில ஒரு பாட்டு கேட்டோம்னா அந்த பாட்டையே நினைச்சிட்டு இருப்போம். அந்த மாதிரி காலையில செய்ய வேண்டிய விஷயங்கள், ஒரு தியானமாக இருக்கட்டும், இல்ல ஒரு நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி, புத்தகம் படிப்பது, இப்படி நல்ல பழக்கங்களை நம்ம காலையில வச்சுக்கணும். இன்னொன்னு பவர் ஆஃப் பிலீஃப் சிஸ்டம் அப்படிங்கிறது, நம்ம நம்பிக்கையின் மேல அதோட பவர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு ஒரு உடம்பு சரியில்லைன்னா கூட போய் கையில ஒரு கயிறு கட்டிட்டு வந்தா சரியாயிடும்னு நினைப்போம். அந்த நம்பிக்கையிலேயே நமக்கு சரியாயிரும். அந்த அளவுக்கு நேர்மறை எண்ணங்களுக்கு ஒரு பவர் இருக்கு. இது எல்லாமே ஒரே நாள்ல கிடைச்சிருமா? இதெல்லாம் செஞ்சா வெற்றி ஒரு நாள்ல கிடைச்சிருமானா கிடைக்காது. அதுக்கு சின்ன சின்ன முயற்சியா தான் நம்ம எடுக்கணும். அடுத்ததாக வெற்றியை காட்சிப்படுத்தணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா கூட 3 முறை நம்ம அந்த வீட்டை கட்டுறோம். முதல்ல நம்ம மனசுல ஒரு எண்ணமாக அந்த வீடு கட்டப்படுது. அப்புறம் ஒரு வரைபடமாக கட்டப்படுது. அதற்கப்புறம் ஒரு கட்டிடமாக வீடு கட்டப்படுகிறது.
அப்ப நம்ம எண்ணம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எத வேணாலும் நம்மளால காட்சிப்படுத்த முடியும். ஒரு ஒரு ரோஜா நிற யானையையும் காட்சிப்படுத்த முடியும். ஐஸ்கிரீம், பழங்கள் எல்லாமே போட்ட ஒரு ஐஸ்கிரீமும் நம்மளால காட்சிப்படுத்த முடியும். அதனால கசப்பான அனுபவங்கள் எல்லாம் மறந்துட்டு, நம்ம புதிய நல்ல விஷயங்களை காட்சிப்படுத்த வேண்டும். எப்பவுமே எதையுமே விட்டு விடக்கூடாது. விட்டு கொடுக்கவே கூடாது. நெவர் கிவ் அப் அப்படிங்கிற ஒரு மனப்போக்கு இருக்கணும். சவால்கள் எது வந்தாலும் ஒரு வாய்ப்பாக மாத்திக்கணும். ஒரு குருவி வெளிய வர முயற்சிக்கும்போது, ஒருத்தன் சொல்றான், "அந்த முட்டையெல்லாம் உடைச்சு விட்டு குருவிக்கு நான் உதவி செஞ்சேன்" அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி உதவி செய்யக்கூடாது. அதனால அந்த குருவி இறந்து போயிடும். ஏன்னா, அதுலருந்து வெளிய வரும்போது தான் அதுக்கான முழு பலமும் அந்த குருவிக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுபோல நம்மளும் அந்த பிரச்சனைகள், சவால்கள் வரும்போது தான் அதுலருந்து வெளிய நம்மளால இன்னும் ரொம்ப ரொம்ப வலிமையான ஒரு மனிதராக மாற முடியும். நம்ம பேசுற சொற்கள எப்பவுமே கவனிக்கணும். அதே மாதிரி நம்ம எதையுமே பெருசாக யோசிக்கணும். சின்னதா யோசிக்கக்கூடாது. பெருசாக யோசிக்க வேண்டும். அ என்ன எதிர்மறை எண்ணங்கள் இருப்பவர்களுக்கு பணம் கூட சேராது. அதனால நேர்மறையாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். "எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு கேட்டா கூட, "ரொம்ப அற்புதமா இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கேன்." அப்படின்னு சொல்றது கூட ஒரு நேர்மறையான ஒரு முறைன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஒரு புன்னகை கூட நம்மளோட லுக்க அப்படியே மாத்தும். ஒரு ஸ்மைல் இஸ் அன் இன்எக்ஸ்பென்சிவ் வே டூ சேஞ்ச் யுவர் லுக்ஸ் அப்படிங்கிறாங்க. அதனால ஒரு புன்னகை கூட நம்மள ஒரு அருமையாக நம்மள மாற்றக்கூடியது. நம்மளோட வலிகள கேட்கறதுக்கு யாருமே இங்க தயாராக இல்லை. அதனால குறையெல்லாம் சொல்லாம, நேர்மறையான சிந்தனைகளோட ஆதாரமாக இருக்கணும். நேர்மறையான மனிதர்களோட அ இணைந்து செயல்பட வேண்டும். சுய பச்சாதாபம் அப்படிங்கிறது ஆசிட் மாதிரி நம்மளையே அழித்துவிடும். சொர்க்கத்தில் சொர்க்கம் கூட செயல்படுகிறவர்களுக்கு உதவுகிறது. அதனால நம்ம செயல்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். நம்ம ஒரு பயம் வந்ததுன்னா கூட, அந்த பயம் தான் நமக்கு முதல் எதிரி அப்படின்னு சொல்லலாம். அதனால அ அந்த பயத்தை பார்த்து பயந்து ஓடுறது தான் தோல்வியின் முதல் படி. அதனால அந்த அச்சங்களை எதிர்கொண்டு நம்ம முன்னேற வேண்டும். நம்மளோட தோல்விகளை ஆராய்ந்தால் வெற்றி நிச்சயம். அடுத்ததாக நெட்வொர்க்கிங் அப்படிங்கிறது நேர்மறையான மனிதர்களோடு இணைந்து இருப்பது. அந்த மாரி செயல்படுவது, இது எல்லாமே நம் வெற்றிக்கான படி அப்படின்னு நம்ம சொல்லலாம். மனப்போக்கு தான் எல்லாமே அப்படிங்கிற ஒரு தலைப்புல இன்றைக்கு ரமேஷ் ஐயா அவர்கள் நிறைய கருத்துக்கள் நம்மோட பகிர்ந்திருக்காங்க. நம்ம மனப்போக்கை இந்த செயல்பாடுகளால் நம்ம மாற்றிக்கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் கொடுத்திருக்காரு. மிக்க நன்றிங்க ஐயா. விஜயகுமாரி அம்மா வணக்கம். நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து தினந்தோறும் சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கும் கருணை உள்ளம் ஆரோக்கிய பிரீட்டா ஐயா அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். அதில் நடைபெற்று கொண்டிருக்கும் சிந்தனை சிற்பி கற்பகவல்லி அம்மா, கற்பனை களம் ரேவதி அம்மா, சித்திரம் படைக்கும் வேல்ராஜ் ஐயா அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். இன்று நம் தளத்தில் வந்து ரமேஷ் நாகராஜன் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். மற்றும் நம் குழுவில் குழுமி இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாங்க வாழ்த்து பயனுக்கு போயிடலாம். அமைதியா உட்கார்ந்து கண்களை மூடிக்குவோம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அப்படியே உணர்ந்து பாருங்க. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குருவாழ்க, குருவே துணை. அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், விஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்து மகிழ்கின்றேன்.
வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறையாற்றலையே பக்கத்துணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து வழி நடத்துவாராக. நன்றிகள் அம்மா. ஐயா, மனப்போக்கு தான் எல்லாமே. ரமேஷ் நாகராஜன் அவங்க நிறைய கருத்துக்களை எடுத்து இவ்வளோ காலை பொழுதுல நமக்குலாம் சொல்லியிருக்காங்க. காலையில இந்த சொல்லி கொடுத்த எல்லா வார்த்தைகளுமே ரொம்ப அற்புதமான வார்த்தைகள். நம்ம மனசை எப்படி வச்சுக்கணும், என்ன வந்தாலும் நம்ம மனசு தான் எல்லாத்துக்குமே காரணம். அதனால அதுல நல்ல விதைகளை தான் விதைக்கணும், நல்லதையே அறுவடை செய்வோம் அப்படின்னு ஐயா பல குட்டி குட்டி சிந்தனையெல்லாம் கொடுத்து ரொம்ப அழகா அற்புதமா சொன்னீங்க ஐயா. நீங்க வெற்றியாளராக இருக்க வேண்டுமானால் பயத்தை களையுங்கள். உண்மையான கருத்து. பயம் இருந்தா எதுலையுமே முன்னுக்கு வரவே முடியாது. வெற்றி வேணும்னா பயத்தை அடியோட நீக்கிடணும். ஐயாவோட சொன்ன கருத்து ரொம்ப அற்புதமா இருந்தது. இந்த வெற்றிக்கு பயம்தான் தடைக்கல் அப்படின்னு சொன்னீங்க. 100க்கு 100 உண்மைங்க ஐயா. அதை அப்படியே எடுத்து போட்டுட்டு தள்ளிட்டு மேல முன்னேறி 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 வெற்றி படிக்கிட்ட தொட்டு நம்ம எல்லாரும் வெற்றியாளராக இருக்கணும்னு ஐயா அற்புதமா சொன்னாங்க. அதே மாதிரி வெற்றி வரணும், இதெல்லாம் வேணும்னா மனசு தான் முதல்ல பக்குவப்படுத்திக்கணும். மகர்ஷி ஐயா அவங்க சொன்ன கருத்து ஒண்ணு சொல்றேன். மனதின் தன்மை எதுவோ அதுவேதான் மனிதனுடைய தன்மை. மனத்தின் மாண்பு எதுவோ அதுவேதான் மனிதனுடைய மாண்பு. மனதின் உயர்வு எதுவோ அதுவேதான் மனிதனுடைய உயர்வு. ஆகவே மனதை எந்த அளவில் உயர்த்தி கொள்கிறோமோ, தூய்மை செய்து கொள்கிறோமோ, வளப்படுத்தி கொள்கிறோமோ, நெறிப்படுத்தி கொள்கின்றோமோ, அந்த அளவிலே தான் மனிதனுடைய வாழ்வு, மனிதனுடைய மதிப்பு, மனிதனுடைய வெற்றி, மனிதனுடைய எல்லா வளங்களும் அமையும். இது மகர்ஷி சொன்ன கருத்துங்க. அந்த பாருங்க, எல்லாத்துலயுமே அந்த மனசு தான் எல்லாத்துக்கும். மனசு எப்படி வச்சிருக்கணும், காலையில எழுந்ததும் உற்சாகமா இருக்கணும் அப்படின்னு அந்த மனசுல நினைச்சு பாருங்களேன். காலையில எழுந்து அப்படியே சுறுசுறுப்பா எழுந்து போய் குளிக்கலாம், காலையை கடன்லாம் முடிக்கலாம், தவம் பண்ணலாம், தளத்துக்கு வரலாம். அப்படி ஒரு முற்போக்கான சிந்தனையை நம்ம விதைச்சிட்டோம் அப்படின்னா அது அந்த நாள் முழுவதும் நமக்கு நல்லதே நடக்கும். மனசுதான் எல்லாத்துக்குமே காரணம். எல்லா அறிவுரைக்குமே மனம்தான். அந்த மனசை நம்ம வளப்படுத்தி நெறிப்படுத்தி வாழணும்னு ஐயா ரொம்ப அற்புதமா சொன்னீங்க ஐயா. இங்க சின்ன சின்ன உதாரணம் சொன்னது ரொம்ப அருமையா இருந்தது. காலையிலே எங்களுக்கெல்லாம் நல்ல கருத்துக்களை வழங்கிய உங்களுக்கு நீங்களும் உங்கள் அன்பு குடும்பம் குழந்தைகள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் நல்ல உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், வெஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நன்றிகள் அம்மா. நன்றிங்கம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. நித்யாதேவி வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். மனப்போக்குதான் எல்லாமே. நல்ல ஒரு அழகான ஒரு தலைப்பு. அதன் கீழாக ஐயா ரமேஷ் ஐயா அவர்கள் சிறப்பான ஒரு உரை கொடுத்திருக்காங்க. நிச்சயமா, ஏன்னா இடுக்கண் வருங்கால் நகுக அப்படின்றத நம்ம கைகொள்ளணும். பயத்தை அறவே ஒழிக்கணும். நம்ம எதை நினைக்கிறோம், எதை பேசுறோம், என்ன செயல்படுறோம் அப்படின்னு அழகா திங்க் ஸ்பீக் ஆக்ட்னு. ஏன்னா இதே சாரா, அதுக்கப்புறம் இன்னொரு கேரக்டர் சொன்னாங்கல்ல, அந்த சாரா மாதிரி இருந்தா சூப்பரா இருக்கும் அப்படின்றது. நிஜமாவே நான் நீங்க சொல்லும் போது வெள்ளை கலர் யானைய யோசித்தேன். ஏன்னா தாய்லாந்து போய் பார்க்க முடியாத ஒன்ன நம்ம இங்க இருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பிங்க் நிற ஒரு யானைய நேற்று சொன்னீங்க. ஐஸ்கிரீம் பிடிக்காது, அதனால பருத்திப்பாலோ ஒரு கொழுக்கட்டையோ அது மாதிரி திங்க் பண்ணிக்கோன்னு நினைச்சேன். நீங்க சொன்னதெல்லாம் ஞாபகம் வருதா அப்படின்னு கேட்டீங்க.
பேருந்துல இந்த பக்கம் காட்சி இருக்கு, இந்த பக்கம் காட்சிகள் நல்ல பசுமையா இல்லாத காட்சிகளும் இருக்கு. ஒரே ஒரு மனப்போக்கு இருக்கு, டிரைவரை தள்ளி விட்டுட்டு நம்ம உட்காந்து ஓட்டணும் வண்டிய அப்படின்னு. அப்படின்னா நீ தான் ஓனா ஒரு காரை வாங்கி ஓட்டணும் அப்படின்னு சொன்ன அந்த நினைவுகள்லாம் நினைவுல வருது. அப்பா இறந்தப்ப கூட பள்ளிக்கூடத்துக்கு போனோமே, ஏன் போனோம்? அப்பா நல்லா கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருந்திருக்காரு, அவருக்கு ஒரு நீண்ட தூக்கம் கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் போயிட்டேன், இருக்கிறவங்கள பாரு அப்படின்னு சொன்ன ஒரு அசரீரி வார்த்தைக்காக நினைச்சு போனேன் பாத்தீங்களா? அங்கதான் மனப்போக்கு. மனச மட்டும் ஒருத்தன் விட்டுட்டா எல்லாமே போயிரும். ஏன்னு கேட்டா, சுத்தி இருக்கிற கூட்டம் நம்ம மனச உடைக்கிறதுக்கான பாதைய அமைச்சுக்கிட்டே இருக்கு. ஆமாவா இல்லையா? அதனால அவங்களை எல்லாம் கண்டுக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா சில பேரை கண்டுக்கிற மாதிரி இருக்கே, நான் என்ன பண்ணேன், எப்படி அப்படின்னு கூட நான் அரட்டை பெட்டியில போட்டேன். நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் ரொம்ப ஆழமா இருந்தது. அப்ப பார்த்தது கண்களோட காட்சியோட கண்ட அந்த வகையான பேச்சுக்கும், இப்ப காட்சி இல்லாம கருத்துக்களை மட்டும் சுமந்திருக்க கற்றலை விட கேட்டலே நன்று அப்படின்ற இந்த ஒரு ஸ்பீச்சுக்கும் ஆக மிக மிக ஒரு வித்தியாசம் இருக்கு. ஏன்னா இதுல நம்ம மட்டுமே உட்கார்ந்து கேட்டுட்டே இருக்கோம், அதுல நம்மளோட ஐம்புலன்களும் சேர்ந்து அங்க ரசிச்ச மாதிரி இருந்தது. அவ்வளவு அருமையா நமக்கு இன்னைக்கு தேவையான ஒரு விஷயம் மனசு. அந்த மனசை மட்டும் பாத்துக்கங்க, உன் உடம்ப பாத்துக்க அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு போவாங்க. நான் மட்டும் உடம்போட சேர்த்து உன் மனசை பாத்துக்க அப்படின்னு தான் சொல்லிட்டு வருவேன். ஏன்னா மனசு முக்கியம்ல. மனசு வச்சா மை டியர் மச்சான், மனசு வச்சா அப்படின்னு. நீங்களும் கூட ஒரு பாட்டு எனக்கு சின்ன பையன் அப்படின்னு ஞாபகம். நான் தான் ரெடியா வரவா, அந்த பாட்டு எனக்குமே பார்க்கும்போது புதுசா தெரிஞ்சுச்சு. ஆனா அதுக்கப்புறம் பார்க்கும்போது அந்த பாட்டே எனக்கு கூடயே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா எப்பயுமே ரெடியா இருக்கணும், எதுக்கும். தடியா சோத்துக்கு ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சும்மா விளையாடுவோம். அப்படி இல்ல, நம்ம எப்பயும் தயாரா இருக்கணும். என் வீட்டுக்கு நான் தயாரா இருக்கணும். மனப்போக்க நம்ம நிச்சயமா நல்லா வச்சுக்கணும். மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு இந்த பேச்ச கேட்டதுக்கு. இதுக்கு வாய்ப்பு வழங்கின அண்ணன் அவர்களுக்கும், இதை அழகா தொகுத்து வழங்கின கற்பகவள்ளி அம்மையாருக்கும், அழகான ஒரு வாழ்த்துதோட இருந்த விஜயா அம்மாவுக்கும், மற்றும் அத்தனை நல்ல சொந்தங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்து, நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி தெரிவித்து இடம் சார்கின்றேன். நன்றி, வணக்கம். உங்கள் நித்யாதேவி, மதுரையிலிருந்து. நன்றி. மிக்க நன்றிங்க நித்யாதேவி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. ரமேஷ் நாகராஜன் ஐயாவை நம் தளத்திற்கு அறிமுகப்படுத்தியதற்கும் நன்றி. ரேவதி வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம் வள்ளி, வணக்கம் அனைவருக்கும். இன்னைக்கு மனப்போக்கு தான் எல்லாமே அப்படிங்கிற தலைப்பில் ரொம்ப அழகா ஐயா வந்து ஒவ்வொரு விஷயமா குறிப்பிட்டாங்க. இதில் வந்து அந்த காரை வச்சு சொன்ன ஒரு எக்ஸாம்பிள்ங்கிறது ரொம்ப அழகாக இருந்தது. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் வந்து வெளியே தெரியறத வந்து அந்த கார் ஓட்டுறாங்க நல்லா அப்படிங்கிற அந்த விஷயம் மட்டும்தான் வெளியே தெரியும். ஆனால் அதுக்கு பின்னாடி சொன்னாங்க, பின்னாடியே நம்ம அந்த 3 கால் சைக்கிள் இருக்கையில் பின்னாடி தள்ளி விட்டுட்டு இருந்த அப்பா, அந்த மாதிரி நம்ம கீழே பல தடவை விழுந்திருந்தது எல்லாம் தான் காரணம் அப்படின்னு ரொம்ப அழகாக ஒரு எடுத்துக்காட்டி சொன்னாங்க. இது போல தான் நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருந்தாலும் அது எல்லாத்தையும் வந்து நம்ம எப்படி எதிர்கொள்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம மனப்போக்குங்க இருக்குது. அதுக்கு முட்டையை வச்சு ஒரு எடுத்துக்காட்டு சொன்னாங்க. முட்டை அப்படியே அதுக்குள்ளேயே இருந்தோம்னா நம்மளுக்கு எதுவுமே இல்லாமல் அது வெளியே வாழ்வுங்கிறது இல்லாமையே வந்து அழுகி போகிற மாதிரி தான் ஆயிரும். நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் பயம் அப்படிங்கிறத நீக்கி ரொம்ப அழகாக புதுசாக நம்ம வந்து ஒவ்வொன்றையும் கற்றுக்கலையே நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த எனர்ஜியும் சரி அது அப்படியே தொடர்ந்து வரும். முக்கியமாக நம்மளுடைய வெற்றிக்கு பங்களிக்கிறவங்க வந்து நம்ம. அதுக்கப்புறம் நம்ம மேலே மற்றவங்க சொல்கிறதுங்கிறத வந்து நான் அவங்க சொல்கிறத கேட்கல அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் சொன்னாலும் எதிர்மறையாக சில பேருடைய கருத்துக்கள் வந்து சொல்லல நம்ம அப்படித்தானும் நம்மளே சில சமயம் நினைக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அதையும் ரொம்ப அழகாக சொன்னாங்க. நம்மளை பற்றி நம்மளுக்கு சொல்லிக்கிற ஒவ்வொரு அஃபர்மேஷன் ஆகட்டும், நம்ம மேலே வைக்கிற ஒவ்வொரு விஷயமே நம்மளை அந்த மனப்போக்கு தான் நம்ம வாழ்க்கையில் எல்லா வெற்றிகளுக்கும் காரணமாக இருக்கும். நம்ம அடைஞ்ச எல்லா வெற்றிகளுக்கும் அந்த மனப்போக்கு தான் காரணமாக இருக்கிற மாதிரி நம்ம அடைஞ்ச ஒவ்வொரு தோல்விகளுக்கும் இது காரணமாக இருக்கும். மற்றவங்க கிட்ட சொல்கிறதும் சரி, இந்த பயம் இந்த போல் அந்த எண்ணங்கள்ல வந்து சரியில்லாது. அது ரொம்ப அழகாக எண்ணம் சொல் அது செயல்படு அதை பற்றியும் ஐயா குறிப்பிட்டாங்க. இது எல்லாமே சரியாக வச்சுட்டோம்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப அழகான கருத்துக்களுக்கு மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க.
உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. அருள் சேவியர் சார் வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கேக்குதா? ஓகே. தெளிவா கேக்குது, நீங்க தொடருங்க. நீ ஐயா அருமையான ஒரு புத்தகம் மனப்போக்கு தான் எல்லாமே அப்படின்ட்டு நம்ம ரமேஷ் ஐயா அருமையா அந்த புக்கோட நல்ல ஒரு ஜூஸ் மாதிரி கொடுத்து அதனுடைய சாராம்சங்களை வந்து அழகா சொன்னாரு. அவர்கிட்ட சொன்னதுல பிடிச்சது வந்து ஹவாரியும் யாராவது கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம், அது ஒரு 4-5 விதமா சொன்னாரு. ஸோ நம்ம எப்போதுமே ஏதோ இருக்கிறேன், ஏதோ போகுது, ஏதோ வாழ்க்கை ஓடுது அப்படிலாம் சொல்லாம அற்புதமாக வாழ்றேன், சிறப்பா இருக்கிறேன், இன்னும் அந்த பாசிட்டிவ் வைபோட நம்ம அதை சொல்லும் பொழுது நமக்குள்ளேயே அந்த இது உற்சாகம் வருது அப்படிங்கிறத அழகா சொன்னாரு. இன்னொன்னு வந்து பயங்களை வந்து ஜெயிக்கணும், பயம் அந்த பயம்ங்கிறது வந்து நம்ம அதை வெல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து, அருமையான கருத்து சொன்னாரு. ஸோ நம்ம எதையுமே வந்து எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கறத பொறுத்துதான் இருக்கு. இன்னும் நிறைய புக்ல நிறைய சாராம்சம் இன்னும் நிறைய இருக்கும் போல. அதான் ஐயா வந்து முடிஞ்சா படிங்கன்னு சொல்லியிருக்காரு. அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கணும் ஒரு ஆர்வமும் தூண்டியது. நன்றிங்க ஐயா. ரமேஷ் ஐயாவுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம். நன்றி அனைவருக்கும். ரமேஷ் ஐயா, உங்கள் ஏற்புரைக்கான நேரம், உங்கள் நிறைவு கருத்துக்கள் நீங்க பகிர்ந்துக்கலாம். அனைவருக்கும் காலை வணக்கம். ரொம்ப அருமையான ஒரு தளம் அப்படிதான் நான் சொல்லணும். எவ்வளவு தளங்கள்ல பேசியிருந்தாலும் இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அனுபவமா இருந்தது எனக்கு. என்னன்னா வெறும் வாய்ஸ் மட்டும் வச்சு பேசுறதுன்றது ஒரு புதிய அனுபவம் எனக்கு. ரொம்ப அதாவது இதோடைய பங்கேற்பாளர்களை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். ஒரு நிகழ்ச்சி முடிச்ச பிறகு அதை ஃபுல்லா தொகுத்து ஒரு அக்ஷரம் பசகாம அதை ரிவ்யூ பண்ற மேடம் சரி, ஒரு எல்லாருக்கும் ஒரு தியானம் சொல்லி கொடுத்து மெடிடேஷன், நம்ம வேதாத்ரி மகர்ஷியோட மெடிடேஷன் மாதிரி ஒரு மெடிடேஷன் சொல்லி கொடுக்கறது, ஒரு அழகான பின்னூட்டம் கொடுக்குற ஒரு பாங்கு நித்ய தேவி மேடம் மாதிரி நிறைய பேர் அந்த பின்னூட்டம். இப்ப கடைசியா புத்தகத்தை பத்தி அருமையா சொன்னார், திருப்பி படிக்கிறேன்னு சொல்லி அந்த நண்பருக்கும் சரி, அழகாக கேட்டல், இத பிரதிபலித்தல், இது எல்லாமே மிக சிறந்த ஆளுமைகள் நிரம்பிய சபையில எனக்கு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. கடவுளுடைய அனுகிரகமா நான் எடுத்துக்கிறேன். எப்பெல்லாம் எனக்கு வாய்ப்பு கொடுக்க முடியுமோ அழைத்து கொடுங்கள். இந்த சீரிய பணியை செய்யும் ஆரோக்கிய பிரிட்டா உள்பட அவருக்கு துணையாக நிற்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த நேரத்துல ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த நேர்மறையான மனப்பாங்கை பத்தி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். பட் இதை எப்படி செயல்படுத்துறது, நிறைய புத்தகங்கள் வாயிலாக, பேச்சு கேட்கறது மூலமாக அப்படின்னு எடுத்தோம்னால், வென்றும் இந்த திங்க், ஸ்பீக், ஆக்ட், நடந்து கொள்ளும் மூலமாக மட்டும்தான். நம்ம நிறைய கேட்டாச்சு, நிறைய எப்படி பேசணும்னு தெரியும். பட் நடந்து கொள்ளும் முறைகளை நம்ம மாற்ற ஆரம்பித்தால் இந்த நிமிடம் முதல் நம்முடைய வாழ்க்கை மாறும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மிக்க நன்றிங்க ஐயா. விஜயகுமாரி அம்மா, நீங்க பேசுறீங்களா? பேசுறேம்மா. நன்றிகள் அம்மா. நித்யா தேவி என் மனமார்ந்த நன்றிம்மா. நீங்க பேசுனதும் ஐயாவை அறிமுகப்படுத்தி எங்களுக்கெல்லாம் இவ்வளோ காலையில நல்ல செய்திகளை சொல்ல வச்சிங்க. ரொம்ப நன்றிம்மா. நான் மறந்துட்டேன் உங்களை சொல்ல, அதனால தான் வந்தேன். இந்த மாதிரி நிறைய பேரை அறிமுகப்படுத்தணும். ஐயா அவங்க சொன்னாங்க வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆரோக்கிய பில்ட்டோ ஐயாவை நான் கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி உள்ளங்கள் சொல்லும் பொழுது நீங்கள் ஏற்று அதை செயல்படுத்தணுங்க ஐயா. ரொம்ப நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நிறைய கருத்துக்கள் ஐயா. ஆனால் அப்படியே நிம்மதியாக இருக்கு. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு நன்றி. ரொம்ப சிறப்பான ஒரு புத்தகம். அதை
ஆட்டிடியூட் இஸ் எவ்ரிதிங் அப்படிங்கிற புத்தகம் ஜெஃப் கெல்லர் அவர்கள் எழுதியது. தமிழ்ல மனப்போக்கு தான் எல்லாமே அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து நம்மளுடைய மனப்போக்கை நேர்மறையாக மாற்றிக்கொள்வது எப்படி, அதன் மூலமாக எப்படி வெற்றி அடைவது அப்படிங்கிறத பத்தி நிறைய கருத்துக்கள் இன்றைக்கு அதிகாலையில் நம்மோடு இணைந்து கொண்டு ரமேஷ் நாகராஜன் ஐயா அவர்கள் பகிர்ந்திருக்கிறார். அவருக்கு அனைவர் சார்பாகவும் சரித்திரம் படைப்போம் தளம் சார்பாகவும் மனதார நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் கலாபம், சங்கர், ஸ்டார்க், பவுலின், வேல், அன்பு சார், காசி, ஆறுமுகம், மகேஸ்வரி, சரவணன், கண்ணா, ஜோதி, கலை, வி ஸ்ரீனிவாசன், பவளமணிமா, சிவா, ராஜா, ராஜீவ் அனைவருக்கும் நன்றி. நித்யா தேவி அவர்கள் அவர் பேசின கருத்துக்கள் நிறைய அப்படியே ஒரு சமரி மாதிரி சாட்லையும் போட்டிருக்காங்க. கோமதி அம்மா தவறாமல் அழைப்பு கொடுக்கும் சகோதரருக்கு வணக்கம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ரமேஷ் ஐயா அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சிருக்காரு. கோமதி அம்மா நன்றி, தெளிவான விளக்கம் நேர்மறை பற்றின்னு சொல்லியிருக்காங்க. மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே என்னும் போட்டிருக்காங்க. அட்மின் அஜிபல் அவர்கள் புத்தகத்தின் பெயரை கேட்டிருக்காரு, குறிப்பிட்டிருக்கிறோம். அன்பு சார் அவர்களும் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. பவளமணிமாவும் அருமையான உரை அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அனைவருக்கும் நன்றி. மறு ஒலிபரப்பு வாயிலாக கேட்கவிருக்கும் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு அர்த்தநாரி ஐயா அவர்களின் சிறப்புரையில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.